நான் பிராமின் உள்ளங்களே. பிராமணர்கள் இந்தியாவிற்குள் நுழைவதற்கு முன்னமேயே இன்னின்ன கடவுள்களை இன்னின்ன விதமாக வழிபட வேண்டும் என்று சூத்திரங்கள் வகுத்து, ஆகமங்கள் வகுத்து, அதன்படி நாடெங்கும் கோவில்கள் சமைத்து தமிழிலே வழிபட்டு கொண்டு வந்த காரணத்தினால் கடவுளை காணும் சூத்திரங்கள் கண்டவர்கள் சூத்திரர்கள் என்ற காரண பெயர் கொண்டவர்களே. நான் பிராமின்ஸ் அனைவருமே சூத்திரர்கள்தான். ஒரு காலத்தில் இந்தியா முழுமையும் தமிழ் தான் பேசிக்கொண்டிருந்தார்கள். இதை ஏன் இப்படி அடிக்கடி ஒவ்வொரு வகுப்பிலும் சொல்லுகிறீர்களே சாமிகளே? எடுத்த உடனே ஆஞ்சநேயர் பிறந்த நாளான இன்றே அப்படியே ராம ராம ஆஞ்சநேயா அப்படின்னு ஒரு குஷி கலப்பணுன்னா எல்லாரும் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்ட்டு ஒரு ஆட்டம் ஆடி பாட்டம் குஷி கொண்டாட்டம் போட்டு கூத்தடிச்சு அவர் ஆஞ்சநேயரை பிறந்ததை கொண்டாடிட்டோம் அப்படின்னு போகிறத விட்டுட்டு இப்படி ஒரு வகுப்புலையும் இது ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா, நம்முடைய மக்களுக்கும் பிராமணர்களுக்கும் உள்ள வித்தியாசம். பிராமணன் அப்படின்னா லொட நம்ம அந்த பொய்யை திரும்ப திரும்ப பேசினே இருப்பான், எல்லாரும் பேசுவோம். அதை நம்ம ஆளுங்க உண்மையை பேசுறதை விட பொறுமையாக ஒரு ஆள் ரெண்டு ஆள் தான் பேசும். அதில் என்ன ஆகும், அவங்க போகிற சத்தத்தில் அதுதான் உண்மை மாதிரி ஒரு மாய தோற்றம் ஏற்படுது. அதனால தான் ஒவ்வொரு வகுப்புலேயும் இதை நான் பிரம்மேந்திரிகிட்ட தான் கற்றுக்கினேன். அப்போல்லாம் நாங்கள் சின்ன வயசில் பிரம்மேந்திர வகுப்பு போகும்போது ஒரு வகுப்புலேயும் இறைவன் என்றால் அது ஒரு பரவலான உண்மை என்பது பொருள் என்று ஆரம்பித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். ஒரு வகுப்புலேயும் கொடுத்தா அப்புறம் ஆரம்பிப்பார். அப்புறம் தான் புரிஞ்சுது ஏன் ஒரு வகுப்புலேயும் சொல்கிறாருன்னு பார்த்தோன்னே தான் புரிஞ்சு. ஏன்னா சொல்லாத விட்டுட்டேன். அந்த 4 வகுப்பு கேட்குறவங்க வரைக்கும் தான் அது இருக்கும். அடுத்தது வேறு கேட்டு தான் போவாங்களே தவிர அந்த எதை சொல்ல வர எதை அவர் முன்னிலைப்படுத்தி பேசுகிறாரோ அது மக்களுக்கு போய் சேராமல் போயிடும். அதுபோல் இப்போது நான் எதையும் முன்னிலைப்படுத்தி பேசலை, பேசாமல் இருப்பேன். வரவங்கிட்ட பிரம்மேந்திர கருத்துக்களை பேசின்னு இருப்பேன், சாமி பற்றி கவிதை எழுதுவேன். அப்படியே லைட்டாக தான் அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம்தான் யூடியூப்பில் ஒரு அன்பர் ஒரு ஏற்றின உடனே அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நம்ம அன்பரெல்லாம் எல்லாம் ஏற்ற ஆரம்பித்த உடனே அதில் வர திட்டு, பிராமணர் திட்டு, அப்போது தான் முதல்ல எனக்கு புரிஞ்சுது. இப்போ ஆக்சுவலாக எனக்கு இப்போ என் போன்ற நிலையில் இருக்கிறவங்க என்னென்னா அந்த ஞானம் அடையணும், பிரம்மஞானம் அடையணுன்றவங்க உலகிய விவகாரங்களில் உதாசீனமாக இருப்பாங்க. ஒரு மேட்டராகவே இருக்காது. இங்கே கூட எவ்வளோ பேர் திட்டின்னு போவான், தண்ணி போகிற கல் இறங்கினா போதும் ஒரு கும்பல் திட்டின்னே போவான். தண்ணி போட்டோன்னா திரும்புவான், போகும்போது வேறு மாதிரி திட்டுவான், வரும்போது சரக்குகள் இன்னும் வேறு மாதிரி திட்டுவான். பேசாமல் கம்முன்னு இருப்பான், ஒன்றும் இருக்காது. அவரை 10 வருஷம் கழிச்சு அங்கே இருக்கிற பம்ப்செட்ட கோட்டாலேருந்து ஒருத்தர் வந்தார். அவரு சொன்னார், சாமி நான் அங்கேருந்து பார்ப்பேன், சரக்கு அடிக்கும்போது திட்டிட்டு போவேன், கம்முன்னு இருப்பீங்க, இனி அவன்லாம் யாருமே இல்லை, நீங்கள் தான் பிரபல்யமாக இருக்கிறீங்க, அதை நான் எங்கள் சொந்தக்காரர்கிட்டலாம் சொல்லுவேன். சாமியாருங்க தப்பான சாமியை பற்றி வரும்போதெல்லாம் இல்லை, எங்கள் ஊரில் ஒரு சாமி இருக்கிறாரு, யார் என்ன திட்டினாலும் கம்முன்னு இருப்பார். ஆனால் அவங்களாம் இன்றைக்கி காணும், அவர் தான் இன்றைக்கி ஜனங்களால் விரும்பப்படுறாங்க, அந்த மாதிரி சாமியெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லுவேன் சொல்லிட்டு அந்த பக்கத்து சொன்னார். அவரே நானே உங்களை பார்த்ததில்லை, 10 வருஷம் கழித்து தான் அவருக்கு அங்கேருந்து பார்ப்பேன் இந்த கூத்தெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி இருப்பேன். ஏன்னா அது பயிற்சி, அது ஆன்மீகத்துக்கு இந்த ஞானம் வரணுன்னா கோபப்படக்கூடாதுன்றது ஸ்ட்ராங்காக தெளிவுபடுத்துகிறவ. அதில் அது குருநாதர்கிட்ட இன்னொரு நல்லா அவர் சொல்கிற என் எதிர்க்க நீ பயிற்சி எடுத்து ஜெயிச்சிட்டுனா, இங்கே ஜெயிச்சிட்டுனா நீ உலகத்தில் எங்கே ஒன்றா ஜெயிச்சுட்டு விடான்னார். என்ன என்கிட்ட எல்லா குணஸ்டிலையும் ஆளுங்க இருக்கிறாங்க, அதில் நீ ஜெயிச்சிட்டுனா போதும் சொல்ல. அந்த மாதிரி தான் இருப்பேன். காவியில் கூட போட்டு சாமிக்கிட்ட போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினால பிராமணில் ஒரு கையை பிடிச்சி இழுத்து தள்ளுவாப்புல. பேசாமல் போயின்னே இருப்பேன். கோபம் வந்துட்டா ஞானம் வராது, என்ன பண்ணுறது? இப்போ இந்த ஒன்று விஷயத்துக்காக கோபப்பட்டோம்னா நம்மளுக்கு ஞானம் தான் முக்கியம். அதனால் பயந்துன்னு ஒரு முள் அப்படியே சொல்லுவார், நான் ஞானத்துக்குவான்னு எல்லோரும் கூப்பிட்டுக்கிறேன், யாரை பார்க்கலாம் ஞானம் தானே இருக்கட்டும் அப்படின்னே இருக்கிறாங்க. ஒரே ஒருத்தன் மட்டும் பயந்துன்னு மூலையில் உட்காந்துக்கிறேன். என்னன்னு நம்மளுக்கு எங்கன்னா ஞானம் வராத போடுதோன்னு பயந்துன்னு ஒருத்தன் உட்காந்து, இந்த கூட்டத்தினால அப்படியும் ஒருத்தன் உட்காந்துக்கிறான்னாரு. அப்படி தான் பார்த்தா நான் தான் அப்படி தான் உட்காந்து இருப்போம். ஞானம் என்ன அதை படிச்சின்னா உண்ணாமலை அம்மா சொல்லிட்டாங்க, ஞானம் வந்தால் தான் பரிசுத்தமாவேன்னு. கீதையிலையும்
ஞானத்தை தேடு, ஞானத்தை காட்டிலும் தூய்மை தருவது எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதுலேயும் அவரும் தெளிவிட ஞானிகள் உனக்கு உபதேசிப்பார்கள், அவர்களிடம் பணிந்தும் கேட்டு பணிவிடை செய்தும் அடைவாயாக. அப்புறம் அங்கே நடராஜரை சுற்றி என்ன குருவை காட்டுன்னு கேட்டுனுக்கிறேன். அங்கே ஒரு சாமிகள் கிட்ட போனோன்னு அவர் வந்து 4ஆம் போத குரு தான், புஸ்தகத்திலிருந்து படித்த குரு, அதிலேருந்து தான் உனக்கு நடத்தி. இப்போ முக்கால்வாசி அப்படி தான், குருன்றவங்க புஸ்தகத்திலேருந்து படித்து சாஸ்திர அறிவை வச்சு மக்களுக்கு எடுத்து சொல்கிறவங்க தான். ஆனால் உனக்கு இருக்கிற ஆர்வத்துக்கு, நான் படிச்சுன்னு இருந்தேன் அப்போ, உனக்கு இருக்கிற ஆர்வத்துக்கு போய் வந்து நடராஜரை கேளு, உனக்கு சத்குரு காட்டுவார். சத்குருன்றது கடவுளை தெரிந்தவர் தான் சத்குரு. புரியுதா? இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, மீனாட்சி அம்மா எனக்கு இப்போ நாங்கள் இது பண்ணாங்க, இப்போ கடை நிறைய சொல்கிறேன். அப்போ நான் தேடும்போது அப்போ அந்த சத்குரு காட்ட சொல்ல, அப்புறம் நான் குரு கிட்டே போகிறேன். அவர்கிட்ட கேட்குற சத்குருன்னா எப்படி நான் அடையாளம் கண்டுபிடிக்குது? உன்னுடைய பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் 3 யார் சொல்கிறாங்க தான் சத்குருன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். சத்குருக்கு சீடனுடைய இறந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், எதிர்காலமும் தெரியும், 3ம் சொல்லணும். சொன்னால் அவர் தான் சத்குருன்னு சொல்லிட்டார். அவரு அவ்வளோ பெரிய அந்த ஞானவரா சாமியிலே நல்ல சாமி அவர் அப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டார். சரி, நான் அப்படி போனால் அப்போ தான் குரு கிட்டே போனேன். இவரை பற்றி கேள்விப்பட்டேன். செமஸ்டர் லீவில் போகும்போது பார்த்தா அந்த மாடியில் ஞானச்சேரி என்ற அமைப்பு, அந்த முருடிஸ் லாட்ஜ் மாதிரி டாப்பில் நடத்தி. இப்போ போன எடுத்த உடனே நாள் கால் எடுத்து வைக்கிறேன். நாள் பிறந்த நாளுக்கு தான் போனேன். அப்போ வேறு இடத்துல மீட்டிங் நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை வாங்க, இல்லைன்னா நேரம் அங்கே போங்கன்னாங்க. நான் அங்கே போயிட்டு அப்புறம் அந்த சண்டே வந்தேன். பார்த்த உடனே எடுத்த உடனே சொல்கிறார், நீங்கள் தான் இருக்கிறாயா, உன்னை எங்கெல்லாம் தேடிக்கொண்டிருந்தேன் என்று சொன்னார் குரு அப்படின்னு கதையில் வர மாதிரி சொல்கிறார். சரி, நான் அப்படி வந்து இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறீங்களா, இவ்வளோ பேரோட இருக்க மாட்டாங்க. இதில் அப்படியே பாதி, இந்த பக்கம் பாதினா அவ்வளோதான் இருக்கும். பெரிய பெரிய மகான்கள் கிட்ட கூட்டம் கம்மியாக தான் இருக்குது, நான் பார்த்துருக்கிறேன். அவ்வளோதான் இருப்பாங்க. அதுதான் ஒரு ஓரமாக வந்து உக்காந்துங்கண்ணே, நம்மள சொல்கிற மாதிரி இருக்குது. உன்னை எங்கெல்லாம் தேடிக்கொண்டிருந்தேன், நீங்கள் தான் இருக்கிறாயா அப்படின்ட்டு சொல்கிறார் குரு. நம்மள சொல்கிற மாதிரிங்கிறது சொல்லாத மாதிரி கோயின்சிடென்ஸ். நம்ம வரவே நம்மளை சொல்கிற மாதிரி இருக்குது. சிதம்பரத்தில் ஒரு சிறுவன் பொறியியல் படித்து கொண்டு இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நான் தான் சிதம்பரத்தில் பிஇ படிச்சது. இது அப்புறம் நம்ம தான் சொல்கிறாரு, சொல்லிட்டாரு. ப்ரெசன்ட் சொல்லிட்டா இருப்பார், பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர். அப்புறம் பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் எல்லாம் அப்புறமா தேரின உண்டு. இங்கே வந்து சாமி இங்கே வரும்போதும் சாமி எத்தனை மணிக்கு வருவார்னு எல்லாம் மதிய சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாமி வந்து கரெக்டாக 2 மணி தான் வருவார்னு சொன்னேன். நான் எப்படி சொல்கிறீங்க, அந்த கதையில் வருது. நான் கேட்ட கதையெல்லாம் எனக்கு மனப்பாடம் இறங்கிடுச்சு. அதில் வர்றது எல்லாமே நடக்குது. என்னுடைய ஃப்யூச்சர் சொல்கிறார் சாமி அதில் தான். அப்போ அந்த ஒரு கதையில் எப்போது ஒரு 10-15 வருஷம் முன்னாடி, சாமிக்கு வந்து 10 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு போகுது. அதுக்கு முன்னால் 10 வருஷம் முன்னாலே நான் அன்னூரில் இருந்தப்போ காவிலாம் போடல. இப்போ ஒரு கதையில் ஒரு கிராமத்தில் ஒரு சீடனை தேடி குரு செல்கிறார். நல்ல மதியம் 2 மணி அப்படின்னாரு. அது ஆழ பதிஞ்சிச்சு எனக்கு, அந்த கதையில் சொல்கிறது தான். ஆனால் அவரும் முன்னாடியே சொல்லிட்டார், அந்த கதையெல்லாம் உன்னிப்பாக கேளுங்க, இதில் உங்கள் எதிர்காலம் வரும்ன்ட்டார். அவர் ஒன்றும் தெரியாமல் சொல்ல. நான் நினச்சிங்கன்னா அகஸ்மாத்தாக நடக்குது போது நினச்சினேன். அகஸ்மாத்தாக நடக்கவில்லை, நான் தெரிந்துதான் சொல்கிறேன்னாரு என்னை பார்த்து. அட என்னடா இதை சொல்லிட்டு வர குரு பூஜை வருது, அது இப்போவே நடத்துறோம். அதே மாதிரி இங்கே கேட்குறாங்க, அந்த கதையில் 2 மணின்னு ஒரு தினம் 2. அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி, நாங்கள் வரும்போதே சாப்பிட்டு வந்துடுவோம், நீங்கள் மதியம் சாப்பாடு இங்கே சாப்பிடல. அந்த கேமரா ஒன்று இங்கே ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம ஸ்டுடியோ சிவா வர, அப்போ வந்து வேறு ஒரு வாழ்நூல்ந்து ஒரு பண்ணி அவரு கூட கேட்டுன்னு இருந்தார். அவர் எல்லாத்தையும் எடுத்து வந்தேன். அப்புறம் கேட்டோடனே கரெக்டாக சாமி கார் வந்து அவர் உடனே டைமரை ஆன் பண்ணிட்டார். அதில் இன்னும் கூட இருக்குது அந்த பதிவில். சாமி கார்லேருந்து காலை எடுத்து தரையில் வைக்கிறார். 1:59 இருக்குது. அவ்வளோ துல்லியமாக நடந்துங்களாம் இருக்குது. சரி, இங்கே வருவோம். அதனால் இந்த மாதிரி ஒரு அந்த சத்குரு, போதகுரு, இந்த வித்தியாசம் இருக்கிறது. இது நிறைய வகுப்பில் உங்களுக்கு சொல்லின்னு இருக்கேன். அப்புறம் அவருடைய பிறந்த நாள், அப்புறம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அவருடைய சமாதி நாள் நம்ம கொண்டாட போகிறோம். சாமிகள் சமாதி அடைந்த குரு பூஜை நாள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. அப்போ அதில் இன்னும் நிறைய சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் நான் ஆர்வமாக வரவங்ககிட்ட இதை சொல்லி இப்படி சொல்லிலாம் அப்படி தான் சொல்லுறேன். ஆனால் சரி, இதெல்லாம் சொல்லிட்டோம், சாமி சொல்லாதான் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு நினச்சின்னு. அப்புறம் பார்த்தா தான் இந்த மாதிரி இந்த யூடியூப்பில் வீடியோ போடணுன்னா எடுத்தோடனே பிராமணனை திட்டுறது.
பிராமணன் திட்டுறான் கெட்ட வார்த்தையில். என்னடா சொல்லிட்டோம் நம்ம, கெட்ட வார்த்தையில் திட்டுற அளவுக்கு அதில் என்னடா இருக்குது. அப்புறம் போக அவங்களுடைய அந்த டிகிரி ஏற்றிக்கினே போகிறத பார்த்தோன்னா தான், ஆஹா இது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, இது ரொம்ப சீரியஸான விஷயம். அதுக்கப்புறம் தான் பிராமண பற்றின எச்சரிக்கையை சொல்லி அதுக்கப்புறம் இந்த உண்மைகள், இப்போ இந்த உண்மைகள் சொல்கிறது நல்லா குறைஞ்சி போச்சு, கடவுள் அனுபவங்களை சொல்கிறது. ஏன்னா அது பெருசாக இருக்குது. இதையெல்லாம் போய் மக்களிடம் போய் சேராமல் எது தடுக்குதுன்னு பார்த்தா இந்த பிராமணனுடைய ஓட்ட ஓடச்சல் சிற்றறிவு விளக்கம், அதுதான் சொல்ல முடியும். மலம் நீங்காதான் அவனுடைய மல அறிவு விளக்கம் இருக்குது இல்லை, இன்னும் பச்சை சொல்லப்போனால் அப்படி தான் சொல்ல முடியும். அந்த மும்மலம் நீங்காத அறிவு இருக்குல்ல, அதை வச்சு அவன் பேரறிவுன்ற அந்த ஞான நிலை எட்டி பிடிச்சவங்கள்த இவன் வாங்கி அதை இவன் பிரித்து இவன் ஒரு விளக்கம் கொடுக்கும்போது அது எங்கேயோ வருது, இவன் கொடுக்குற விளக்கம் எங்கேயோ வருது. சரி, அந்த விளக்கத்தை திருத்தி சொல்கிறாங்க யாருன்னா சொல்லும்போது அவளை திட்டுறது. ஏன்னா இவன் கொடுக்குற விளக்கம் இவனுக்கு லாபமாக இருக்கிற மாதிரி மாற்றி கொடுக்குறது. அது அவங்க உண்மையாளர்கள் உண்மை விளக்கம் சொல்லும்போது இவனுடைய ரிச்சுவல் பிஸ்னஸ், இவன்களது சடங்கு சம்பிரதாயம் பண்ணி அதை சம்பாதிக்கிற வியாபாரம், அது கெடுது. அதில் கெட்ட உடனே திட்டு. அப்போ முன்கூட்டியே திட்டிடுறது. அப்போ நான் பிராமின் ஜாதி இல்லைன்னு சொன்னால் உடனே கெட்ட தெரியும். ஏன்னா ஜாதி வச்சு தான் இவங்க குழப்பு நடக்குது. இவங்க தான் உயர்ந்த ஜாதி, இவங்க தான் குவாலிஃபைடு ஜாதின்னு சொல்லிட்டு இவங்களை வச்சு எல்லா இடத்துலையும் கருவேரில் பூந்துறான். அவன் கவலையே பட மாட்டான். திருமலை சொன்னார், பிராமணரில் பார்ப்பனர் கருவேறு போய் சேர்ந்த வேந்தர்கள் அழிஞ்சு போச்சு, கண்ணெதிரியே தெரிஞ்சாது கவலை. நீங்கன்னா நான் சொல்கிறேன் கேளுங்க, உலகமே அழிஞ்சா கூட சரி, ஒரே ஒரு பிராமணன் மட்டும் அழியாமல் இருந்தானா அவன்ப்பா தப்பிச்சோண்டான் போனான். ஐயோ அழிஞ்சு போச்சு உலகம் நினைக்க மாட்டான், தப்பிச்சோண்டான் போனான், அதை தான் நினைப்போம். அந்த மாதிரி மென்டாலிட்டி நம்ம ஆளுங்க எப்படின்னா, உலகமே அழிஞ்சா நம்போனா அடப்போட உலகமே அழிஞ்சு நம்ம மட்டும் இந்த என்னடா செஞ்சுட்டு போகிறோன்ட்டு அவனுக்கு இவனுக்கு செத்துப்பிடுவான். நம்ம ஆள் அழுது அவன் அப்படி கிடையாது. ரெண்டுக்கு மன வித்தியாசம் சொல்கிறான். உலகமே அழிஞ்சா கூட நம்மளை பகவான் கோப்பாத்திட்டார் சொல்லிட்டு ஜாலியாக போயினா இருப்பான். உலகம் அழிஞ்சதுக்காக துக்கப்பட்டா நம்ம போச்சுமே, அதை நினச்சி சந்தோஷப்பட்டு, அப்போ அது யார் சந்தோஷப்பட்டுக்கிறதுன்னு அவனே பேசிப்பான். அதை கூட எனக்கு காமிச்சிக்கிறான். ஆனால் அவன் பாப்பானா யாருன்னு தெரில. உலகமே அஞ்சு ஒரே ஒரு மனுஷன் மட்டும் உயிரோடு சுற்றின்னு இருக்கிறான். அதை கூட எனக்கு கடவுள் காமிச்சான். ஃபியூச்சர் ரொம்ப தூரம், ரொம்ப காலத்துக்கு அப்புறம். ஏன்னா நான் சொன்னேன்னா சினிமா எடுத்துடுறானுங்க. இதுக்குன்னே நீ யூடியூப்பில் தக்க வச்சுருக்கிறான் 100 வியூ 200 வியூ. அப்புறம் நான் இந்த மாதிரி 100 வியூ 200 வியூ காட்டணும். இப்போ தான் எல்லாம் 400 வியூ 600 வியூ காட்டி எனக்கு அந்த பிஸ்கெட் போட்டு நான் போயிட போகிறேன்ட்டு. ஏன்னா அவனுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இதுலேருந்து கிடைக்குது. எல்லா சினிமாவிலையும் ஏதாவது ஒன்று வந்துக்கினே இருக்குது. ஒருத்தர் சினிமா எடுக்கிறான், அவனை இவர் பிஇ கோல்டு மெடலிஸ்ட்டு சொல்லி அப்படியே அந்த சினிமா ஓடுது. அவர் பெருமாளுக்கு தளியல் செய்கிறதுக்காக தண்ணியாக அர்ப்பணிச்சின்னு வந்துட்டார் அப்படின்னா பிஇ கோல்டு. நம்ம அர்பிஷ் மலை முருகன் பொண்ணுக்கு பூரணின்னு நான் பேர் வச்சேன். அதை அதில் பார்த்தா அன்னபூரணின்னு ஒரு வாட்டி கூட, அப்புறம் மீதியெல்லாம் பூரணின்னு கூப்பிட்றான். என்னோட ஏன்னா நாங்கள் ஃபோனில் நான் கூப்பிட்டேன்னா சாமி என்னம்மா பூரணி நீ எடுக்கிறாமா, அப்பா இல்லையா, அப்பா வெளியில் போயிடுற சாமி, அப்புறம் வந்தானே சொல்கிறேன் சாமி இன்னும் அதான் பூரணின்னு பேசணுன்னா. அப்போ ரொம்ப பூரணின்ற பேர் ரொம்ப நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அன்னபூரணி போயிருக்காங்க. அப்புறம் பார்த்தா அதில் பூரணி வருது, பிஇ கோல்டு வருது, அப்போன்னு போயினே இருக்குது. அது அதே மாதிரி பார்த்தா எல்லா சினிமாவும் நான் இந்த மாதிரி சொன்ன உலகமே அழிஞ்சு ஒரு 20 பேர் தான் இருக்கிறான். பாண்டிச்சேரி பூரா மொத்தமே. ஆனால் எப்படி அழியுதுன்னா அந்த இடம்லாம் அப்படியே இருக்குது, புத்தம் புதுசாகுது. கடை கண்ணியெல்லாம் புத்தம் புதுசாகுது. ஆளுங்க மட்டும் அழிஞ்சிட்டு இருக்கிறான். எப்படி அழிக்கிறான்னு தெரியல. ஏதோ புது வெப்பனையான விடுறானுங்களா என்னன்னு தெரில. ஆளுங்க மட்டும் அழிஞ்சிட்டு கடை கடையாகுது. 20 பேர் தான் இருக்கிறாம்மா. மொத்த பாண்டிச்சேரி 20 பேர் தான் இருக்கிறான். அங்கங்கே 5 பேர் 10 பேர் தான் மீந்து போய்கிறானுங்க. அதெல்லாம் எனக்கு காமிச்சேன். அதை பற்றி இந்த மாதிரி வகுப்பில் சொல்லின்னு இருந்தேனே. அதுக்குள்ளே ஒருத்தன் நான் டைம் ட்ராவல் பண்ணி 2028க்கோ 7க்கோ வந்துட்டேன். உலகமே இருக்குது, ஆனால் ஆளுங்களே இல்லை. அதை காட்டி யூடியூப்பில் ஒருத்தன் ஓட்டு ஓடிக்கிறான். வெளிநாட்டு நான் சொல்லிவிட்டு அவன் உடனே போகிறான். ஹோட்டல் பார் காலியாகுது, யாருமே இல்லை. அங்கேருந்து அவர் இங்கே அனுப்புகிறார். யூடியூப்பில் அக்கௌண்ட் வச்சுக்கின்னு இங்கே அனுப்புகிறாரா. அவன் பாட்டு காமிச்சுட்டே இருக்கிறான். என்னதான் அந்த மாதிரி உலகமே ஒரே ஒரு ஆள் தான் மீந்து போய்கிறான்னு சொல்கிறேன்னா, இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு சினிமாவில் டப்புன்னு போட்டு
அதோட அநியாயம் நம்ம ஆரம்பம் தான் சொன்னேன், சாமி நீங்கள் வந்து இந்த பாய்ந்து வந்த 2 ஏவல் ஆவிகளை வேட்டையாடி விழுங்கி காத்த அம்மையின் சிங்கவானமே போட்டு என்னோட அனுபவத்தில் சபரிமலை போது இந்த போட்டால் அதுக்குள்ளே அது ஒரு சினிமாவில் எடுத்து 2 ஆவிங்க பாஞ்சி வருதான், அது சிங்கவாகனம் வேட்டையாடிதாம சினிமா அது எடுத்துட்டாங்களா. அது என்ன பாயுது, அது மாதிரி உலகமே அஞ்சு ஒரு ஆள் இருக்கிறான். அந்த கதையை மொத்தமாக சொன்னால் அது ஒரு சினிமா எடுத்து போட்டுருவானுங்க பொழுது. ஏதோ போட்ட ஏதோ வரட்டும். இன்னைக்கு நான் சொல்ல வந்தது என்னன்னா, குருநாதர் பிரம்மேந்திர கற்றுக்கிட்டு தான் நான். இருந்தாலும் அவர் அந்த பிராமணர்களை நம்பி அந்த சாஃப்ட் கார்னர் இருக்குவ எப்படி அவரால் செயல்படுத்த முடியாமல் போயிடுச்சு அப்படின்லாம் அவங்களுக்கு வந்து சொன்னேன். மிஷன் மூலமாக வெற்றி பெற்று விட்டது மட்டும் சொல்லிட்டார். மறைஞ்ச பிறகு சொன்னார், தோற்று போச்சு மிஷன் சொன்னார். அப்புறம் நம்ம கமல் சாமிகளை கேட்டேன், சாமி இப்படி சொல்கிறாருன்னா என்கிட்ட கோயிலில் ஒரு வாட்டி சொன்னார், நிறைய வாட்டி சொன்னார் தெரில, என்கிட்டே சொன்னார், நேராகவே சொல்லியிருக்கிறாரு மிஷன். நான் வந்து மிஷன் தோற்று போச்சு சொல்லிட்டு அவரும் கன்ஃபார்ம் பண்ணார். அப்புறம் ஒரு மாதம்தான் இருக்கும். அப்போ தான் சாமிகள் இதெல்லாம் இங்கே நடக்கிறது. நான் ஞாயிறு வகுப்பு நடத்துறது, வெள்ளிக்கிழமை வகுப்பு நடத்துறது, புத்தர் கிளாஸ் நடத்துறது, இதெல்லாம் பார்க்குறாரு, நேராக பார்க்குறாரு. இது உடனே பாப்பா அங்கே என்ன கமெண்ட் போடுறான், இந்த ஆளை பற்றி எனக்கு தெரியும், உனக்கு நன்னா தெரியும், இவன் வந்து கிறிஸ்டியன்கிட்ட காசு வாங்கிக்கின்னு எல்லோரும் கிறிஸ்டியனாக மாற்றத்துக்கு புது விதமாக பிரச்சாரம் பண்ணுறான். விபூதி போட்டுன்னு கோபிச்சந்திரன் போட்டுன்னு இது புது விதமாக கிறிஸ்தவ பிரச்சாரம் வரும். அவன் புத்தி தெரியுதா, புத்திக்கு ஏற்ற கமெண்ட்டு தெரியுதா. அதே பிரம்மஞானி அது பிரம்மேந்திரன் மறைஞ்ச பிறகு பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்புறம் ஒரு மாதம்தான் இருக்கும் சொல்கிறாரு, எனக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்குது, நீங்கள் இது பண்ண இங்கெல்லாம் இப்படி நடக்குதுன்னு யாருமே எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்ட்டு சொன்னார். அவனு போய் சொல்லுவான்ல, பாப்பா போய் இன்னொருத்தனுக்கு பெருமை ஒரு விஷயத்தை சொல்லுவான்ல, அப்படியே என்னது பேசுகிறப்பா அப்படின்னு அமைக்கிடுவாங்க. அது சாமிக்கிட்டே அந்த ஆளையே பண்ணிட்டானு. அப்புறம் சாமி சொல்லி இந்த மாதிரி நடக்குதுன்னு எனக்கு யாருமே அங்கே சொல்லவே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது, இதுக்கு இப்படியே வாங்க நான் பார்த்துக்கிறேன்ட்டார். இப்படியே கொண்டு வாங்க பார்த்துக்கிறேன். அப்போ அதுக்கு முன்னாடி தான் தோற்று போச்சுன்னு சொன்னவர். ஒரு மாதம்தான் இருக்கும். ஒரு மாதத்தில் சாமி வந்து மிஷன் வெற்றி பெற்று விட்டது, உங்கள் மூலமாக வெற்றி பெற்று விட்டதுன்னு சொன்னார். உங்கள் மூலமாக வெற்றி பெறும்னு சொன்னார் முதல்ல. ஒரு மாதத்தில் வெற்றி பெற்று விட்டதுன்னாரு. என்ன சாமி இவ்வளோதான் வராங்க அங்கங்கே, நீ பார்த்தா பெரிய பெரிய சாமியார் கலக்கிறாங்கல்ல, அப்படியே ஒரு மலையே அப்படியே ஒரு காம்பவுண்ட் போட்டணும், நான் அப்படியே 40,000 பேர் வச்சு கிளாஸ் எடுக்குது, ஒரு 1,00,000 பேர் கிளாஸ் எடுத்து நம்ம 1 பேர்லாம் கூட இப்போ அங்கே டிக்கெட்லாம் பணம்லாம் கட்டி அந்த யோகா பேசலாம் நல்லா தான் இருக்குதுன்றாங்க. அது ரெகுலராக செஞ்சால் ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா தான் இருக்குதுன்றாங்க. நல்ல விஷயந்தான். அது மாதிரி இருக்குது எங்கே பார்த்தாலும். நம்மக்கிட்ட என்னடானா அப்படியே 1, 2, 3 ஒரு 8:15 வரைக்கும் 8:30 வரைக்கும் எடுத்து இன்னொரு 4 பேர் வருவாங்க அப்படின்னு போகுது. ஆனால் குரு என்ன சொல்கிறார், வெற்றி பெற்று விட்டது சொன்னார். எப்படி சாமி சொல்கிறீங்க? அப்போ சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அப்படியே உட்காந்து அப்படியே பிரம்மபுரம் அப்படின்னு அவர் அப்படியே வந்து அப்படியே தோசர் பிரம்மபுரம் பேசுகிறார். அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப கேஷுவலாக அவர் தான் என்னை வளர்த்த தொட்டு மறைஞ்ச பிறகு என்னை கான்டாக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. நான் ப்ரேயர் முடிச்சுட்டு இந்த மாடியில் போய் உலாத்தின்னு இருப்பேன். லேசாக உலாத்தும் போது கூலாக பேசுவார், நிறைய சொல்லுவார். அப்போ தான் சொன்னார் வெற்றி பெற்று விட்டது அப்படின்ட்டு சொன்னார். அப்புறம் ஆசிரமம் சூடு பிடிச்சிடுச்சு, இனிமேல் இதனுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது, பிக்கப் ஆயிடுச்சு, ஆசிரமம் பரவ வேண்டியது தான் பாக்கி சொல்லிட்டார். இப்போ நம்ம அன்பர்கள் திருவண்ணாமலையில் போய் புஸ்தகம் வைக்கிறதும் அங்கே பண்ணின்னு இருக்கிறாங்க, ஏதோ ஓரளவுக்கு அவங்களால முடிஞ்ச வரைக்கும். ஆனால் அது சொன்னார், சூடு பிடிச்சிடுச்சு, இனிமேல் ஆசிரம வளர்ச்சியை தடுக்க முடியாது அப்படின்லாம் அவர் சொன்னார். சரி, அவர் சொன்னதை திரும்ப கொண்டு வரான். அவரை பற்றி பேசும்போது அதுதான் நிறைய வந்துடுச்சு எனக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய கிரேட் அவர். கொஞ்சமாக தான் இப்போ அடக்கியே வாசிக்கிறேன் நான். ஏன்னா இந்த பிராமணர் எதனா ஒன்று பண்ணால் அப்புறம் இப்படி சுற்றி வந்து எங்கள் பிரம்மேந்திரட்ட கற்றுக்கணும் நான், நீ அதையும் போட்டான் ஒருத்தன். பிராமணர்கிட்ட கற்றுக்கணும்னா பிராமணரே எதிர்க்க நீ குருதுரோகி எழுதிட்டான் புஷ்கன். அந்த வார்த்தை வந்து தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், நீங்கள் யாரையும் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியே பாப்பான் வந்து அடிச்சு தள்ளுறான். ஏன்னா அவனுக்கு இப்போதைக்கு உடனடி பலன் கிடையாது. அதனால தான் புத்தர் பாடம் சேர்ந்து எடுக்கிறேன். புத்தர் பாடம் என்ன சொல்லுது, கறந்த பால் உடனடியாக புளிப்பாக மாறுவதில்லை, அதே போல் பாவம் உடனடியாக பலன் தருவதில்லை என்பதனால் சிலர் சரளமாக பாவம் செய்கிறாங்க. ஆனால் அந்த கறந்த பால் புளிப்பாக மாறும் பொழுது, அதே போல் அந்த பாவத்தின் பலன் வரும் பொழுது அவர்களுக்கு அது பெரும் கேடாக விளையும்னு சொல்கிறார் புத்தர்.
அதை இந்த பிராமண கம்யூனிட்டி தான் பார்க்குறேன் நான். யாரும் நம்பாலும் யாருமே துணிச்சலாக ஒரு சாமியாரை நீ குருதுரோகி, நீ வந்து அப்படியாகும், நீ வந்து புழுவுற, நீ வந்து ஏமாத்துற, நீ வந்து அப்படியே கிருஷ்ணன மாதகம் வேஷம் போட்டு வெளி வேஷம் போட்டு வந்துருக்குற, நீ வந்து விளம்பரம் தர்ற, நேற்று கூட வருது இன்னைக்கு கூட வருது, இவனு விளம்பரம் தேடுகிறார் இவர்ன்றது தெரிகிறது. ஒரு ஆளை பார்த்த உடனே அவர் விளம்பரம் தேடுறாரா உண்மை பேசுகிறாரான்னு கண்டுபிடிக்கிற ஆற்றல் உனக்கு இருக்குதுப்பா, பரவாயில்ல, பெரிய திறமை தான் அப்படின்றதுக்கு பதில் சொல்லி இப்படி இருக்குது. அதனால் இவங்களுடைய நெகட்டிவ் எனக்கு காட்டுறானுங்க. நாங்கள் பாரு இப்படி, நாங்கள் பாரு இப்படி எடுத்து சொல்லி ஜனங்கிட்ட உங்கள் ஜனலை காப்பாற்றிக்கோ, எங்களை மாதிரி கெட்டுற போகிறாங்க. அதனால தான் எடுத்து உங்ககிட்ட சொல்கிறேன், இப்படி ஆகிடாதீங்க, இப்படி ஆகிடாதீங்க, பிராமணனை பார்த்து நீங்கள் உஷாராகிடுங்க. ஏன்னா இதெல்லாம் பெரிய பெரிய பாவமாக சேரும். இப்போ அவன் வந்து அவனுக்கு ஈக்குவலாக சாதாரணமாக இருக்கிற மனுஷங்கிட்ட அதை போடும்போது அதனுடைய விளைவுகளுக்கும் இப்போ என் போன்ற நிலை எட்டி பிடித்தவர்கள் அந்த கமெண்ட் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது வந்து ஹெவியாக திரும்பும். ஆனால் அவங்களுக்கு அந்த மூட பிராமணாக இருக்கு தொட்டு இது அதில் வளர்த்துடுறாங்க அவங்கள. அந்த அகந்தியை தான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ன்ற பேரில் அகந்தியை வளர்த்துக்கு வைக்கிறாங்க அவங்க வீட்லேயும் சரி, அவங்க குருமாரெலாம். அதனால் அடிச்சு தள்ளுறான் அவன். அதனால் அந்த ஒரு பாடமாக எடுத்துங்க, அடிச்சு தள்ளாதீங்க அந்த மாதிரி தடபுடான்னு. அப்போ குருநாதர் சொன்ன நியூட்ரலாக இருன்னு அந்த இது உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால ஒரு விஷயம் நம்ம கையில் வரும்பொழுது அது வதந்தியாகவும் இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். யாரோ ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய 4 வயசு குழந்தைய இன்னமும் கொலை பண்ணி சூட்கேஸில் போட்டு அதை நான் ஒரு வாரமாக தூக்கி சுற்றின்னு இருந்தது அப்படின்னு போட்டேன். போடும்போதே எனக்கு நம்புற மாதிரி இல்லை. எந்த ஒரு தாயும் அந்த மாதிரிலாம் அவ்வளோவான் ஒரு மென்டல் டிஸார்டராக இருந்தால் கூட அது அந்த மாதிரி பண்ணாது. அப்படின்னா அப்புறம் நேற்று இன்றைக்கி போடுறான் அதில் திருப்பம். அது திருப்பினா நான் கேட்கவே இல்லை, தெரிஞ்சது தான் அது இல்லையா. ஏதோ ஒரு இழப்பு வந்து அது பிரிய முடியாமல் ஏதோ பண்ணியிருக்கலாம், ஏதோ இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த விஷயம் தான் இல்லை, எந்த விஷயமே நியூட்ரலில் இருக்க கற்றுக்கணும். ஒருத்தனை பற்றி நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்த உடனே இப்படியே இருக்கலாம் அப்படியே இருக்கலாம், நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படியே தொடுத்து விடுது நம்மளுக்கு லாபமாக இருக்குது. பாப்பா என்ன புரியுது இல்லை உங்களுக்கு, ஏன் இப்படி போடுறேன், ஜாதி இல்லை இந்த மாதிரி பிராமணர்கள் வந்து டிஸ்குவாலிஃபைடு கேஸ்ட்டாக அவங்க கருவில் இருக்கக்கூடாதுன்ட்டு திருமூலர் சொல்லிக்கிறாரு. வளர்ந்தக்குள்ள அழிஞ்சிச்சு, கொரோனா வந்து போச்சு, இப்படியே வாழ்ந்தா பஞ்சம் வரும்னு சொல்லிட்டாரு. வரதுக்கு முன்னாடி காப்பாற்றுங்க, இதுதான் சொல்கிறேன் நான். இப்போ அது அவனுக்கு எப்படி பிடிக்கும். அதனால் அவன் வந்து நான் சொல்கிறது உண்மையா எதுவாக இருந்தால் எல்லாம் அப்படியே திடலடி அப்படியே நீ பொய் சொல்கிறவன், நீ வந்து ஏமாத்துறவன், நீ விளம்பரம் தேடிக்கிற, அப்படியே அடிச்சுக்கினே இரு. அதுவும் நான் சொல்கிறது ரொம்ப பீக்காக காஞ்சி பெரியவர் மகா பெரியவர் அந்த எங்கே மேலுள்ளத்தில் ஒரு மகா அவமானப்பட்டார்ன்றதை வேறு சொல்லிட்டு நான் இல்லையா. எப்படி இருக்கும் அந்த நேரம் நேற்று நினச்சேன். அதெல்லாம் திங்க் பண்ணுறதே இல்லை, நைட்டு வரும்போது திங்க் பண்ணுறதில்ல. இதெல்லாம் சும்மா ரொம்ப நினச்சேன், இந்த இவங்கெல்லாம் முகப்பிரிவா அப்படியோ இப்படியோ தூக்கிட்டு இருப்போ அவ்வளோ குஷியில் இருந்திருப்பார். தூக்கி விசிறி அடிச்ச அந்த செகண்டு, அந்த காவல் விசிறி தூக்கி அடித்த செகண்டு அவருக்கு மனசு சுத்தமாக செத்து போயிருக்கும்ல இல்லையா. தன்னை வசதியாக நினச்சின்னு இருந்தவரை விசிறி அடித்த உடனே அந்த செகண்டு இல்லை, அதுதான் தண்டனை. அதுதான் அந்த தண்டனை. முடியுது, நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்கன்ற தொட்டே எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கக்கூடாது இல்லையா. அப்போ அந்த அறம்ன்றதை பார்த்துக்கினே இருக்குது, அது சரியான இடத்துல தூக்கி அடிக்குது, உபதேசம் பண்ணுது. எனக்கு அதான் ஆச்சரியம். அப்படி கையை வச்சுக்கிறது அந்த சில இதில் உண்மை. அது இப்படி வச்சுன்னு அது உபதேசம் பண்ணுது. ஆனால் நம்ம கோயிலில் பாரு மாதிரி அதுங்க அந்த இது போடணும் அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லா நெடு வரும் கரெக்டாக உனக்கு மதிப்பு மரியாதைலாம் பூலோகத்தில் தான் இங்கே வச்சுக்கூடாது சொல்லிட்டு கரெக்டான உபதேசம். அது வரைக்கும் கடவுள் அப்படியே அந்த டிரெக்டரில் பார்த்து நான் காமிச்சா இன்னைக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணுறது, அதை சொன்ன உடனே அப்படியாக இப்படியா இவனுக்கு எப்படி ஒத்துப்பானுங்க. இவனுக்கு மகம் பிரிவான் தூக்கினே போகணும், அந்த ஃபோட்டோ எடுத்து போய் கோயிலில் வைக்கணும், அப்படியே பிராமண ஜோதி தான் ஒரு சீன் காட்டணும் இவங்களுக்கு. இப்போ அது கெட்டு போதே. இப்போ நான் சொன்ன உடனே ஒருத்தன் முடியாதுன்னுவான். இன்னும் இந்த பிறந்தநாள்கிட்டே வரல, குருநாதர்கிட்ட போய் அப்படியே இவங்ககிட்ட போய் அப்படியே போயினேங்கிறேன். அப்போ எதை சொல்ல வந்தேன் இன்னைக்குன்னு சொன்னால், குருநாதரிடம் நான் கற்றுக்கண்டு ப்ரீ ஆக்குப்பைடு தாட்ஸ், அதுதான் அது ஒரு பெரிய ஒரு இடைஞ்சல். யாருக்குன்னா உங்களுக்கெல்லாம் இல்லை, இறைவனை தேடுறான்ல உண்மையிலேயே, கடவுளை தேடுறான் இல்லையா, உண்மையிலேயே தேடுற கண்டிப்பாக இருப்பாங்க, வேறு வழியே கிடையாது. அது கடவுள் வந்து படைச்சி தான் இருப்பான். அது சொல்லுவார், 1000ல் ஒருவன் சினிமா எடுத்தான் இல்லையா, 1000 பேருக்கு ஒருத்தன் நல்லவனாக இருப்பானா. அந்த ஒருத்தன் 1000 அதில் 1000 பேர் சேர்ந்து அதில் ஒருத்தன் ரொம்ப நல்லவனாக இருப்பான். இந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சு தான் இந்த உலகம் படைக்கப்படுது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ உண்மையிலேயே கடவுளை தேடி போவான் இருப்பான்.
அவனுக்காக தான் நான் இவ்வளோ சொல்கிறேன். ஏன்னா அவன் அடையிற லாபம் இப்போ நான் ஒருத்தன் ரியலைஸ்டு ஷோலாம் இங்கே உட்காந்து இருக்குவேன். 20-25 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து ஒரு சாமி வரேன். நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி ஒருத்தர் சாமி நீ நடக்காது போன்னு குறி சொன்னால் ஜனம் குவியும், அவர் என்னமோ உபதேசம் பண்ணி உட்காந்துக்கிறாருல்ல, நான் தான் பண்ணி உட்காந்துக்கிறேன். இப்போ நீங்கள் அதுக்கு தானே வரீங்க இல்லையா? லாபம் தானே உங்களுக்கு. அப்போ அந்த ரியலைசேஷன் ஷோலுக்கு என்ன உபதேசம் அப்படின்னா, குரு என்ன சொல்லி கொடுத்துக்கிறாருன்னா, ப்ரீ ஆக்குப்பைடு தாட்ஸ். எப்படின்னா நம்ம வந்து கடவுளை தேடும் போதே சும்மா இருக்க மாட்டோம். அந்த புத்தகத்தை படிக்கிறது, அவன் சொற்பொழிவு கேட்கறது, இதை பண்ணுறதுன்னு ஒன்று கொச்சன்னு நிறைய விஷயம் மண்டையில் இறங்கிடுது. என்னோட இது நான் காஞ்சிபுரம் இது தெய்வத்தின் குரலை படிச்சு தான் அப்படி இறங்கி போச்சு. வர்ண ஆசிரமம் கடவுள் 4 ஜாதியாக படித்தான், அவாவா ஜாதி கர்மா அவாவா பண்ணணும்லாம் இறங்கி போச்சு. அப்போ குரு கிட்ட போன உடனே அப்போ அவர் தான் சொன்னார், ப்ரீ ஆக்குப்பைடு தாட்ஸ்ன்னு இருக்கும். ஏற்கனவே அது உள்ள ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். அதான் பார்ப்போம், ஏன் தொடன்னு செய்கிறான், ஏன் பாப்பாத்துக்கு லொடலோடன்னுங்கன்னா முதல்ல அது இறங்கிட்டா போதும். அதுக்கப்புறமா நல்ல விஷயம் வந்து இறங்கும்போது உள்ளே வந்து இது இடம் கொடுக்க. ஏற்கனவே இறங்கின பாப்பாவை போய் உள்ளே உட்காந்துன்னு இருக்கும், உட்காந்துன்னா ஆர்கியூ பண்ணிக்கின்னே இருக்கும். அப்படின்னா அவங்க இப்படி இதுவாச்சு, அப்படின்னா இதுவாச்சு அப்படி இல்லை. அதனால தான் டெப்த் ஆஃப் பிராமின் ஈவில்னு அடிக்கடி சொல்கிறேன். அந்த டெப்த் ஆஃப் பிராமின் ஈவில் ரொம்ப ஆழமாக இருக்குது. அந்த ஆழமாக இருந்து தூக்கி போடலன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ அந்த ப்ரீ ஆக்குப்பைடு தாட்ஸில் எச்சரிக்கையாக இருக்கணும். என்னுடைய அதிர்ஷ்டம் என்னன்னா, முதல்ல அதை தூக்கி போட காஞ்சிபுரி வருத வர்ணாசிரமம் இருக்கிற போது நம்ம பிராமண ஜாதியாக பிறந்தால் தான் நம்ம நம்ம பிராமண ஞானம் அடையும் போதுன்னே நினச்சிட்டேன். உண்ணாமலேமா அதுக்கு முன்னாலே சொன்னாங்க, உனக்கு ஞானம் வரும் இந்த பிறவிலே எல்லாம் சொல்லி கூட அதை சாப்பிட்டுடுது இவங்களுடைய புஸ்தகம். அப்போ அதை தான் சொன்னேன், ப்ரீ ஆக்குப்பைடு தாட்ஸ். நீ என்கிட்ட வரதுக்கு முன்னாடி அது உள்ளே இறங்கிட்ட அது வேலை செய்யுது, இவ்வளோ உபதேசம் கேட்டவொன்னு உனக்கு அது வேலை செய்யுது சொல்லிட்டு தான் அந்த நியூட்ரலாக நில்லுன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தார். அதனால் நீங்கள் கூட நான் அந்த மாதிரி ப்ரீ ஆக்குப்பைடு தாட்ஸ் முன்னாடி உங்கள் மண்டையில் எது இறங்கிடுச்சோ அது உள்ள ஆழமாக இருக்கும். தெரிஞ்சினோடனே அந்த முடிவு வரும்போது நீ முடிவு எடுக்கும்போது அதை பேஸ் பண்ண முடிவு தான் உங்கள் மனசு வந்து சிந்தனைன்ற பேரில் எடுத்து கொடுக்கும், ஆர்குமெண்ட் எடுத்து கொடுக்கும். இப்போ நம்ம அதுலேருந்து தப்பிச்சு ஆகணும் இல்லை? அப்போ இப்போ புரியுதா? போதகுரு தேடுறதை விட சத்குருவை ஏன் தேடின? சத்குருன்ற கடவுளை தெரிந்தவர், நேரடியாக கடவுளை தெரிந்து சொல்லுகிறவர். அப்போ அவரோட இதில் பிரம்மேந்திரோட இதில் இதெல்லாம் இல்லை, வர்ணம் இல்லை, ஆசிரம் இல்லை, தர்மம் இல்லை, ஒன்றும் இல்லை, மனிதன் அடிக்கிற கூத்து, கடவுளுக்கு அது சம்மந்தம் இல்லை. அப்போ தர்மம் இறைவனை உணர்வது ஒன்றே சொந்த தர்மம், அதுவே பொது தர்மம் சொல்லி முடிச்சிட்டார். பரதர்ம கர்மான்னு ஆய்வான். அதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. அப்போ அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட அவர் சொன்னதை கேட்டு சின்சியராக அவர் சொல்கிற முறையில் நான் ஜபம் பண்ணி ஜபதப தியானத்தில் ஒரு 2 வருஷம் தீவிர பயிற்சி, காலேஜ் முடிக்கவும் பிஏ முடிச்சுட்டு வரவும் அதே ரிசல்ட்டே சொல்கிறார். முன்னாடியே எனக்கு வந்து ஃபஸ்ட் ரேங்க் வருமானு டவுட் இருந்தது. அப்போ அந்த சிவில் இன்ஜினியரிங்கில் இருக்கிற சப்ஜெக்ட் சொல்கிறார், ஜெனித் நேடிர், இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட் தான் ஜெனித். என்ன நம்ம சப்ஜெக்டை பேசுகிறார் சாமி சொல்லிட்டு, அப்புறம் நீ வரலன்னா வேறு யார் வர போகிறாங்க அப்படின்னாரு. என்ன அப்பவே தெரிஞ்சு போச்சு. எவ்வளோ பர்சன்டேஜ் எடுப்புன்னு சொல்கிறாரு கரெக்டாக, அந்த கதையில் சொல்கிற மாதிரி அதே பர்சன்டேஜ் கரெக்டாக வரும். அவ்வளோ பெரிய ஞானி அவர், அவ்வளோ பெரிய மகன். இப்போ அதை நிரூபித்து காட்டுறார், பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர். அது வந்துட்டோன்னே எனக்கு சாமி சொன்னதுரா, அப்போ ஃபியூச்சர் வந்துடுச்சா, அதுதான் அப்போ சத்குரு. சரி, அப்போது அவரு இதை ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி நியூட்ரலில் நில்லு, வர்ணாசிரமம் இருக்குதுன்னு சொல்லாத. வர்ணாசிரமம்னா என்ன? ஜாதி, கடவுள் தான் ஜாதியை படைச்சான், அது ஆமான்னு சொல்லாத. நான் சொல்கிற வர்ணாசிரம் இல்லைன்றதை இல்லைன்னு சொல்லாத, ஏன்னா உனக்கு அது முன்னாடி இறங்கிடுச்சு. ரெண்டுத்தையும் தூரவை. நான் சொல்கிற பயிற்சியை செய். உனக்கு என்ன ப்ராப்ளம்? பிராமணா பிறந்தாதான் ஞானம் வரும் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பிரிவிலே நீ ஞானம் அடைந்து விட்டால் உனக்கு தானாக வர்ணாசிரமவாதங்கள் உன்னை விட்டு போய்விடும். ஏன் பிராமணா பிறக்காமலே ஞானம் அடையணுமா? எவ்வளோ பெரிய குரு பார், எவ்வளோ நுணுக்கமாக என்னுடைய பிரச்சனையை தெரிஞ்சு என்னை கொண்டு வர இருப்பார். சரி, நானும் அதே மாதிரி அதையும் விட்டுட்டேன், இதையும் விட்டுட்டு அவர் சொல்ல ஜபதப தியானம் 2 வருஷம் தீவிரமாக நம்ம கமல் சாமிகள் தான் அப்போ ஒர்க் பண்ணியிருந்தார். தினம் நைட்டில் ஒரு 10 இட்லி வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். அந்த 10 இட்லியை தின்னுட்டு நான் பாட்டு ஜபதப தியானத்தில் இருப்பேன். அந்த மாதிரி அப்புறம் ஞான அனுபூதி ஒரு வகுப்பில் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு சண்டே கிளாஸில் அது ஜெயிச்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்போ புரிஞ்சிடுச்சா
இப்போ எனக்கு புரிஞ்சிச்சா, உங்களுக்கு புரியுதோ இல்லையா? எனக்கு தானாகவே அந்த வர்ணாசிரமம். அப்போது காஞ்சிபுரத்தை படித்தது நம்ம பகவான் அப்புறம் சின்சியராக இருக்கணும். என்ன பண்ணுறது, கிருஷ்ணரே படிச்சுட்டாரு, கிருஷ்ணரே சொல்லிட்டாரு, நான் அப்படி தான் இருக்கணும், எல்லாம் காணாமல் போச்சா? யார் ஜெயிச்சது? நான் ஜெயிச்சேனா? என்னை வைத்து குரு ஜெயித்தாரா? குரு ஜெயித்தார் இல்லையா? வர்ணாசிரமம் இல்லைன்ற எனக்கு புரிய வச்சு அதில் நிரூபிச்சு காட்டி ஜெயித்தார். உண்மையில் அது குருவின் வெற்றி தான். அது ரெண்டாவதான் என்னுடைய வெற்றி. தெரியுதா? அவரே சொல்லுவார், சிவபெருமான் குருவாக அவதாரம் செய்து வந்தால் அந்த அவருடைய உபதேசம் எல்லாம் போயிடக்கூடாதுன்னு திருமால் சீடன் அவதாரம் பண்ணி வந்துடுவாராங்க. அவருக்கு அவர் ஜெயிச்சு காட்டுவாராம் அந்த உபதேசத்தை எல்லாம். ஜெயிச்சா அப்போ தான் சரியாக வரும், இல்லைன்னா அவ்வளோ பெரிய குரு வீணாக போயிடுச்சு உபதேசம் ஆகிடும் எல்லாம் சொல்லுவார். அந்த மாதிரி அப்போ நான் இன்றைக்கி சொல்ல என்னன்னா அதை தொட்டுக்குன்னு வரேன். இப்போ அந்த மாதிரி வந்தோடனே அப்போ நான் அதிர்ச்சி ஆகனா இல்லையா? தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்குற விளக்கமும் நீங்கள் அது சார்ந்து எடுக்கிற முடிவுகளும் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா நீங்கள் கடவுளை தேடுகிறவர்கள் இல்லை. நல்லவங்க சாமி பக்தியாக இருக்கணும், ஏதோ ஒரு நல்லது நம்மளுக்கு நடக்கணும் அப்படி இருக்கிறவங்கள தவிர அந்த காலையில் ஒன்று இருந்தால் நான் பார்த்தே ஆகணுன்ற முடிவோ, சிவபெருமான் தான் நம்மளுக்கே தரிசனம் தரல, அருணகிரிநாதர் முருகர் தரிசனம் நம்மளுக்கே தரல, இந்த மாதிரியான ஏக்கம் எனக்கு நிறைய போயிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்போ அதுக்கு பெருந்தடையாக இருந்தது காஞ்சி பெரியவருடைய இது தானே. அப்போ நான் அதை சொல்லுவேன்னா மாட்டேன். அதை எடுத்துன்னு போயிட்டு உங்கள் குடும்பத்தில் யாராவது உங்கள் பேரன் பேத்தி யாராவது ஒரு ரியல் சீக்கர்னு சொல்லுவாங்க, உண்மையிலே கடவுளை தேடுகிறவனா இருந்தால் அப்போ இது வீணாக்குமா இல்லையா? எனக்கு பிரம்மேந்திராத அதிர்ஷ்டம் இருந்தது, காப்பாற்றி விட்டாரு. எப்போ எல்லா காலத்திலையும் இருப்பா, இவங்க தான் பறவை விட மாட்டாங்க. இப்போ பிரம்மேந்திரக்கு சொன்ன இந்த கருத்தெல்லாம் எத்தனை பேர்கிட்ட போய் சேரப்போகுது இல்லையா? அதெல்லாம் குடுன்னு வாங்கி வச்சுப்பான். வாங்கி வச்சா அப்படியே ஒரு அமுக்கு. ஏன்னா நம்ம ஜாதிக்கு இது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது, ஜாதி வியாபாரத்துக்கு அப்படி போகிறவனுங்க ஒன்று. அதுக்கு பிறகு தான் எனக்கு அதிர்ச்சியாக இருக்குமா இல்லையா? என்னடா இது சாமி சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு, வருணாசிரமம் எல்லாமே பொய்யா போச்சு. இப்போ புரியுதா ஏன் காஞ்சி பெரியவர் மேல் உலகத்தை தோத்தாருன்னு உங்களுக்கு புரியுதா? கீழ் உலகத்தில் அவருடைய பேச்சும் அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய எழுத்துக்களும் புஸ்தகமும் ஒரு கடவுளை தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கிற ஒருத்தனை தோக்கடிக்குது இங்கே. அப்போ அது மேல் உலகம் பார்த்துன்னு இருக்குமா இருக்காதா? இதை அவர் அப்படி பெரிய பணி செய்தோ அவர் அப்படியாக்கும் இவனுங்க அதையும் சொல்லிட்டார். ஹீரோ வர்ஷிப்பிங் நம்ம நாட்டின் மிகப்பெரிய கேடுன்னு சொன்னார். ஹீரோ வர்ஷிப்பிங் ஒருத்தன் ஏதுனோடனே அப்படியே கல்யாணாலும் கனவும் புல்லானாலும் புருஷன் அச்சாலும் பிடிச்சாலும் அவன் தான். இது நம்மகிட்ட அதிகம். அந்த மாதிரி இவங்களை ஒரு குரு நேர்த்திங்கன்னு ஒரு இதுனோடனே அவங்க சுத்தல் எல்லாம் மண்டையில் ஏறி பெரிய பேசப்படும், இவ்வளோ பெரிய இவ்வளோ பேசப்படும். அப்போ அதெல்லாம் திட்டுறவனுங்க தான் இவனுங்கெல்லாம். நேற்று இப்போ கூட பழைய கமெண்ட் ஒன்று எடுத்து பார்த்தோம். ஒரு பாப்பாத்தி அந்த இதால் அடிப்பேன் உன்னன்னு எனக்கு போட்டு, உன்னையெல்லாம் அதால் அடிக்கணும் அப்படியே போடு துணிச்சலாம். எனக்கு பகீரே என்னன்னா இந்த மாதிரி வளர்ப்பாது ஆன்மீகமாது, ஆன்மீக வளர்ப்பாது. அப்போ பிராமண குருமாரெலாம் அந்த பாப்பாத்திங்களெல்லாம் சரியாக தான் வளர்த்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லவே இல்லை, ரொம்ப டென்ஷன் அவங்க. நம்ம ஆளும் யாராவது ஒரு சாமியாரை பார்த்து நான் உன்னை அதால் அடி பண்ணான்னு போடுவாங்களே, எந்த பிரச்சனையுமே இல்லை. கடவுளை உணர ஜாதி தேவையில்லைன்னு குரு சொல்லி நிரூபிச்சார்னு அதை சொல்ல போய் உன்னையெல்லாம் அதால் அடிக்கணும் அப்படின்னா நம்ம பெண்கள், நான் பிராமின் பெண்கள் எந்த ஜாதி ஒன்றா இருக்கட்டும், ஒரு சாமியார் இந்த மாதிரி சொன்னால் அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. இப்போ ஒன்றும் ஜாதி ஒழில நடுச்சாதி கடைச்சாதின்னு எல்லாமே தான் உட்காந்துக்கிறீங்க. அப்போ அந்த நடுச்சாதின்றதும் கடைச்சாதியெல்லாம் தேவையில்லை அப்படிலாம் சொன்னால், இப்போ நடுச்சாதியில் இருக்கிற அவங்களோட நம்மளோட வசதியும் நம்மளை அவர் ஈக்குவலாக காக்கிறாரு சொல்லி இந்த மாதிரி கமெண்ட் போடுவாங்களே யாருன்னா நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. சாமி சொன்னால் சரியா அப்படி தான் போவாங்க இல்லையா? ஏற்றுக்க முடியலனோட இப்படி கமெண்ட் போடாது, இன்னும் சொல்கிறாரு நம்மளுக்கு அது ஒன்று ஒர்க் அவுட் ஆகலன்னு போயிடுமே. ஆனால் துணிச்சலாக படுத்துப்பார் பாப்பாத்தி. அந்த பாவம் தான் சொல்கிறேன், அது அதிகமான ஆபத்தான பாவம். அது நீங்கள் ஜாகிரதையாமெல்லாம் ரொம்ப அவங்க பின்னால் போனவங்க பசங்களெல்லாம் விடாதீங்க. அந்த இந்த அமைப்புகள்னு வச்சுக்கிறானுங்கள சுத்தமாக படுப்பாகவே ஆகிடுவானுங்க பசங்கள்லாம். ஏன்னா நான் எனக்கே ஏறிச்ச காஞ்சி பெரிய இந்த மண்டையில் இறங்கிடுச்சு இல்லை, அந்த பசங்க ஒன்றும் தெரியாத பசங்க அதுங்களுக்கு மண்டையில் ஏறிடுச்சுன்னு சொன்னால் அவன் கஷ்டம் எங்கே திருப்புறாத அவங்கள அழகாக உபயோகப்படுத்தி சரியான சாமியாரை அவன் இந்து மத விரோதி, அவனை அடி, அவனை அவனை
சுட்டு கொண்டுட்டு நீயும் வாயில் துப்பாக்கி வச்சுக்கின்னு சுட்டு செத்துப்பிடு சொன்னால் நம்மால் செய்வான். தவறான இடத்தில் வைக்கப்படுகிற விசுவாசம். இதிலிருந்து உங்கள் பேரம் பேத்தி காப்பாற்றிங்க. குரு சொல்றது இன்னும் நான் சொல்ல வரல, எந்த பாயிண்ட்டை சொல்ல வந்தேன்னே வரல. அதில் எனக்கு அந்த அதிர்ச்சியில் நான் தெரிந்து கொண்ட விஷயம் அதுக்கு பிறகுதான், இந்த மாதிரி இந்த சொல்கிறாங்கல்ல, கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய்ன்னு, காஞ்சி பேர் எடுத்து படிக்கிறதும் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சா. என்னடா இது இப்படி ஆகி போச்சு, இவங்க இது பண்ணி பூஸ்டப் பண்ணி ஏற்றி விடுற இதுவாச்சு. அதுக்கு பிறகு தான் நான் என்ன முடிவு ஒன்றுனா, நாமே நேரடியாக தெரிந்து கொள்ளாத வரை நாம் எதுவும் பேசக்கூடாது. அதை புஸ்தகத்தில் அதை தான் குருநாதரின் அந்த உபதேசம் எனக்கு அப்புறம் உபயோகப்பட்டது. எந்த ஒரு புத்தகத்தின் பிரதிநிதியாகவும் உன்னை ஆக்கி கொண்டு விடாதே, புத்தகத்திலிருந்து பேசாதேன்னு சொல்கிறார். பின்னால் உனக்கு புரியும்னாரு, அப்புறம் இப்போ புரியுது. ஏன்னா எல்லாமே கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறான் பாப்பா. அவனுடைய கரப்டட் புக்கில் தான் இவங்களே அது எதிர்க்கிறவங்கள அதை எடுத்து வாதம் பண்ண நல்லா தெரியும். அது அந்த வாதத்தை இட்டுனே போய் அவங்கள ஜெயிக்க வைக்கும் ஒரு இடத்துல. இங்கே வந்தே ஆகணும். எங்க நேரடியாக தெரிந்து கொள்ளு, ப்ரீஆக்குபைடு தாட்ஸ்லேருந்து விடுபட்டு நேரடியாக உண்மைகளை தெரிந்து கொள்ளுகிற ஆன்மீக அனுபவங்களுக்கு நீங்கள் வந்தே ஆகணும். வேறு வழி கிடையாது. அதுக்கு குருநாதருடைய இன்னொரு உபதேசம் உங்களுக்கு போட்டு வைக்கணும், மனசில் வச்சுங்க. கடவுளை தெரியாமலேயே கடவுளுக்காக பிரச்சாரம் செய்கிறார்களே, அவர்களால் கடவுளுக்கே ஒரு இரத்த கசிவு. பாரத நாட்டில் இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும்னார். இதுக்கு நான் சொல்கிறேன், யார் காஞ்சி பெரியவரே நிறுத்தி இருக்கணும். ஏன் ரத்த கசிவு? அது ஜாதி இருந்தனால ஃபஸ்ட்டாக தான் பிராமண வசதியாக ஃபஸ்ட் என்ன பண்ணுறது, பகவான் ஃபஸ்ட்டாக அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்க மேலே போட்டால் இப்படியே போயின்னுக்குது. அப்போ நிறுத்த பண்ணணுமா இல்லையா? அது இல்லைன்னா கடவுளுக்கே ரத்த கசிவு. பல நூறு விவேகானந்தர் உருவாகாமல் போயிட்டாங்கன்றார் பிரம்மேந்தர். நான் ஆஞ்சநேய வகுப்பு எடுக்கிறேன்னா பிரம்மேந்தர் குரு பூஜை வகுப்பு எடுக்க தெரியல. ஆனால் அங்கே போகும்போது இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியும். அதுக்கு பிறகு தான் நான் சைலண்டான மௌனமாக இருந்தேன். இது என்னடா இது, நம்ம புத்தகத்தில் படித்து பேசின்னு இருந்ததெல்லாம் தோற்று போச்சு. நிஜத்தில் பார்த்தா பிராமணனை பிறக்காமலேயே நான் பிராமணனாக இருக்கும்போதே உண்ணாமலை சொன்ன ஞானம் அனுபூதி சித்தி ஆயிடுச்சு. அதிர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு. இப்போ எதை பேசுறது நம்ம ஜனங்கிட்ட? பேசாமல் இப்போ குரு சொல்றத நாமளே நேரடியாக தெரிந்த உண்மைகள் வரைக்கும் இனிமேல் பேசலாம். இந்த புத்தகத்தில் எப்படி இருக்குது, கீதையில் எப்படி இருக்குது, பைபிளில் எப்படி இருக்குது, குர்ஆனில் எப்படி இருக்குது, கிரந்த சாஹிப்பில் எப்படி இருக்குது, மேலே அதெல்லாம் நல்லது தான் இருக்கட்டும், சும்மா ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போது ரியல் எஸ்டேட் வந்தோடனே அந்த மாதிரி நான் இருக்கும்போது தான் என்னால் என்ன உணர முடியுது, பாப்பார பொய்ன்றது ரொம்ப ஆழமான பொய்யாகி போச்சு, ஊறி போயிடுச்சு. அப்புறம் தான் மெதுவாக யுத சமயத்தில் ஆரம்பிச்சு எனக்கு லிங்க் கொடுத்து கடவுள் ஒன்று உணர்த்துறான். அது இப்படி இது இப்படி ஆகும்போது தான் அங்கேருந்தே இவனுக்கு இதே மாதிரி ஜனங்களுக்கு தெரியவே இல்லை இன்னி வரைக்கும். இந்த வேலையே இதே தான், பெரிய கேம் பாப்பார கேம்ன்றது. அதை ஆடிக்கினே இருக்க வேண்டியது. ஒரு உண்மையாளர் தான் வருவார், 500 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 1000 வருஷம் கழிச்சு வருவார் ஒருத்தர். அவர் சொன்னா நீ தான் பொய்யா, நீ தான் துரோகின்னு சொல்லிட்டு அவர் சட்ட ரீதியாகவே அவர் குற்றவாளியாகி சட்ட ரீதியாக சாவச்சது தான் இயேசுவை சாவச்சது. சட்ட ரீதியாக அரசங்கிட்ட சொல்லி சட்ட ரீதியாக கல்லில் கட்டி கடலை தூக்கி போட்டது, அப்பார் கல்லில் கட்டி கடலை தூக்கி போட்டது. சட்ட ரீதியாக கொலை பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு அப்புறம் புரிஞ்சுது. சரி, அதுக்கு பிறகு அதுக்கும் ஆஞ்சநேய தான் எல்லா கிளாஸும் சொல்கிறீங்களே சாமி, ஆஞ்சநேய பிறந்த நாளுக்கும் அதுக்கும் என்ன? அது பிறகு தான் பொறுமையாக இருந்து அதுக்கு பிறகு எனக்கு தெரியப்படுத்தப்பட்டது தான் ராவணேஸ்வரன் என்னை சந்திச்சது. இது வரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது. இது ராவணேஸ்வரனை தமிழர்கள் ஆதரித்து ராவணேஸ்வரன் தமிழன் எல்லாம் பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஒன்று, ராவணேஸ்வரனை நம்ம தாங்கி பிடிக்கணுன்றதுக்கு ராமரை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடம் நான் லக்கி. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ராமபிரான் தரிசனம், சீதா பிராட்டியார் தரிசனம், ஆஞ்சநேயர் வழி நடத்திங்க கொண்டு ராமநாபஜன் சொல்லி கொடுத்து இவ்வளவோ இருக்குது. அது கூடவே ராவணேஸ்வரனை பற்றின அந்த பாசிட்டிவ் இதுவும் வந்தது. அதுதான் நான் சொல்ல, இதுதான் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எனக்கு. நான் வெறுமனே சிந்தனை மாத்திரம் வைத்து நான் போயிருந்தேன்னா நானும் ராமர் தான் ராவணேஸ்வரன் மட்டும் பேசியிருப்பான். இல்லையா, ராவணேஸ்வரனை நம்ம தாங்கி பிடிக்கணும், தமிழ் என்ன தான் இருந்தாலும் ராமரை திட்டிருப்போம். ரெண்டு பக்கமும் பாவம் சேரும்.
இப்போ புரியுதா நான் எவ்வளோ வேல்யூபிள்னு உங்களுக்கு புரியுதா? எவ்வளோ தூரம் கடவுளும் குருநாதரும் என்னை எவ்வளோ தூரம் செதுக்கி செதுக்கி ரொம்ப பர்ஃபெக்டாக கொண்டு வந்து என்னை பேச விட்றாங்க, உங்கள் கூட பழக விட்றாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு ஷார்ப் அண்ட் எட்ஜுன்றாங்களே அந்த மாதிரி. அப்புறம்தான் நான் இப்போ பொறுமையாக அதை சொல்ல ராவணேஸ்வரனை சந்தித்தேன். நீங்கள் இவங்க சொல்கிற மாதிரி இல்லை ராமாயணம் போச்சா ராமாயணமே. அப்போ பாப்பார புழுவுன்ட்டு நான் சொன்னது எவ்வளோ தூரம் புழுவு, ராமாயணமே புழுவுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ திரும்ப நான் அதே நடுவில் நிற்கிறேன். ராமாயணம் புழுவுனை தொட்டு ராமரோ சீதா பிராட்டியோ ஆஞ்சநேயரோ பொய்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க நேரடி எனக்கு அனுபவம். நான் நீ அனுபூதியை ஜெயிச்சதான் என்னை நீ குருன்னு சொல்லலாம், இல்லைனா நீ ஒன்று என்ன குருன்னு சொல்லிக்க, நான் உன்னை சீடன்னு சொல்லணுமா? இப்படி ஒரு உசுப்பேத்து தான் என்ன வளர்த்தார் பிரம்மேந்திரன். அவர் அனுபூதி ஜெயிச்சிட்டேன். அவர் சொன்னதை இது பண்ணி 2 வருஷம் எலும்புந்தூளும் ஆகி எல்லாருடைய கிண்டல் கமெண்ட்லாம் தெரிஞ்சுக்கினே போகிறான். ஒருத்தன் வேணாங்க, அவர் ஒருத்தர் தான் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி, அவர் ஊனினை உருக்கி உள்ள பெருக்கி இதில் போகிறாரு. வீணாக கமெண்ட் அடிச்சு பார்த்து சேர்த்துக்காதீங்கன்னு எச்சரிக்கை பண்ணார் கூட இருக்கிறவங்களெல்லாம். அதில் ஜெயிச்சு நான் வந்து அதில் வந்த உடனே இப்போ அவர் ஜெயிச்சு வந்துட்டேன். ஆனால் கூட இருக்கிறவங்க ஃபுல்லாக பார்ப்பனஸ் கேம் ஆடினு, அது எனக்கு தெரியாது. ஃபுல்லாக அவங்க இருக்கிறாங்க டைட்டாக. அப்போ ராமபிரான் தான் குருக்கு. நான் அண்ணனூரில் அப்போ அந்த காவியெல்லாம் போடல, அண்ணனூரில் இருந்தப்போ ராமபிரான் தான் குருக்கிட்ட ஆர்கியூ பண்ணது. எனக்கு அதையும் ரிலே பண்ணி காமிச்சார் குருக்கிட்ட. அவனு வந்து இளைஞர்களை வழிவிட பண்ணுறாங்க உங்ககிட்ட இருக்கிறவங்க. அவன் வந்து கடைசி வரைக்கும் 70-80 வயசுலேயும் அவன் தனியாக உட்காந்து அவனே சூறாக்கி தின்னு இருக்கணுமா? அவர் கேட்டார் குருக்கிட்ட. நான் அவனை வந்து வேறு இடத்துக்கு கூட்டின்னு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன தான் நடக்குது அங்கே? அவர் தான் குரு தான் என்னை வளர்த்தவர் எல்லாம். ஆனால் எப்படி இது ஆர்கியூ பண்ணுறார்? அதுக்கப்புறம் தான் ஆஞ்சநேயர் ராமருடைய சித்தம் ஆஞ்சநேயர் டக்குன்னு இங்கே அங்கே தங்குன்னு காமிச்சு அப்புறம் இங்கே வந்து அப்புறம் அடுத்த வகுப்பு நான் போகிறேன். பிரம்மேந்திரன் என்னை பார்த்து சொல்கிறாரு, கடவுள் உங்களை திடீரென்று வேறு இடத்திற்கு அழைத்து சென்று விடுவான், அதுவரை எனது வகுப்பில் கலந்து கொள்ளும் அப்படி சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியல, அவர்கிட்ட தான் பேசியிருக்கு, ராமபிரான் இவரை கூட்டு போயிடுவான். ஸோ இப்படி நடக்கிற விஷயம். அப்படி கூப்பிட்டு வந்து இங்கே வந்த உடனே தான் எனக்கு அந்த ராமபிரானுடைய அருளால் தான் இங்கே வந்துருக்கிறேன். ஆஞ்சநேயர் உங்களுக்கு நிறைய சொல்லியாச்சு. உரம் மூட்டையெல்லாம் உரம் இங்கே கொலை பண்ண வந்தானோடனே அங்கேருந்து திரும்ப வளவுண்டு கூட்டின்னு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு உரம் மூட்டையெல்லாம் உரம் உள்ளத்தில் அப்புறம் அங்கே கூப்பிட்டு ஆஞ்சநேயர் சொன்னது சரி தானே, முதல்ல கடவுள் என்னை காப்பாற்றிட்டாங்களா, அப்புறம் தான் நீங்கள் என்னை கூப்பிட்டு வந்தீங்க, அதனால் நீ உரமாக இருக்கணுன்றாரு. ஆனால் திரும்ப இங்கே வந்துட்டேன். தெரியுதா? அது மாதிரி நிறைய நடக்குது. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சதான் அதை நான் சொல்லி ரெக்கார்ட் ஆகுது. இது அவர் ஆஞ்சநேயர் விரும்பலை. நம்ம அன்பர் கூட தயார் பண்ணார் அனைவரும் ஓரங்கள், அதை நான் ஷேர் பண்ணவே இல்லை. ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து அதை வந்து விரும்பலை. அப்போ தான் அதை சொன்னார், காணுகின்ற தீ காணும் கடவுளை அறியுமா, காணுவரும் பக்தர்கள் அனைவரும் பக்தர்கள் ஆகுமா. நீ எல்லாரும் வந்தால் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் கும்ப பேர் தான் என்ன பேருக்குன்னு சொல்லிட்டு குயோ முறியோ ஐயோ எம்மா எப்படியோ எம்மடியோ அப்படியா அதுதான் இருக்குமே தவிர அதை காணுகின்ற தீ காண ஒரு பக்தர் அனைவரும் பக்தர்கள்னு சொல்லிட்டு முடியுமா? எல்லாரும் வருவான் என்னத்துக்குன்னு தான். அதுக்கு ஒரு 10 வருஷம் கம்முனுக்கிறேன் நான். அதுக்கு பிறகு தான் சரி அனுமர் பிறந்த நாள் ராமபிரான் பிறந்த நாள் 2 நாளைக்கு வரைக்கும் அவருடைய அனுமதி கேட்டு உங்களால். அதனால் இன்ன வரைக்கும் சொல்கிறேன், நம்மளால் பண்ண முடியாதா? இப்போ இருக்கிற வசதிக்கு ஆட்டோ ரிக்ஷாலாம் வச்சு பைக்கில் எல்லோரும் வாருங்கள் ஆஞ்சநேயர் வாருங்கள் வேறுங்கள் செய்ய முடியாது நம்மளால். ஆஞ்சநேயர் விருப்பம் தான் நம்மளுக்கு முக்கியம். அவர் வந்து தவ விரும்பி, நான் தவத்தில் இருக்கவே அவர் விரும்பி வந்திருக்கு தொட்டு. அதை அவர் விரும்பலைன்னு தெரிஞ்சு தொட்டு தான் இன்னமும் அப்படியே உங்களுக்கு வரைக்கும் தெரிஞ்சு நம்ம அன்பு கிட்டத்தட்ட எல்லாம் 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் வரவங்க தான் இங்கே இருக்கிறவங்க. அது வரைக்கும் அப்படியே அளவாக இருந்துக்கலாம். நம்ம இந்த இதெல்லாம் பண்ணுவோம். பிரபகண்டான்றது ஆஞ்சநேயர் விரும்பலை. மறைஞ்ச பிறகு அது என்ன பண்ணுவாங்களே தெரியும். அது இப்போ நிறைய கூட்டம் வருதுன்றாங்க, என்னென்னமோ நடக்குது கச்சாமுச்சான்னு. அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம கட்டுப்பாடு மீறினது இல்லையா? அப்போ இந்த அளவுக்கு ஆஞ்சநேயர் ராமபிரான் சீதா பிராட்டி 3 குடியில் இறக்கி வைத்தார் தான். அதான் இதுன்னு சொல்லிட்டேன். அது போட்டியிலே வச்சுருக்கிறோம். இருந்து ராமணேஸ்வரன் வந்து சந்திக்கிறார். வந்து அப்போ தான் சொல்கிறார். அப்போ பாருங்கள், இப்போ புரியுதா உங்களுக்கு?
அந்த ப்ரீ ஆக்குபைட் தாட்ஸ்ன்றது அதில் தான் பிராமணன் விளையாடுறான். விளையாடி மண்டையில் நல்லா பொய்யங்களை இறக்கி விட்டுறான். இறக்கிட்டோம்னா நம்மளால் அதை வெளியில் எடுத்து போட முடியல. அதை நம்பி அதை வச்சு பேஸ் பண்ணணுன்னா அதை வச்சு கதை தயாரித்து ராமாயணம் மகாபாரதம் எபாடியோன்றோம் நம்ம. தெரியுதா? கடைசியில் பார்த்தா உண்மை வேறையாக இருக்குதா இல்லையா? உண்மை ராவணேஸ்வரன் வந்து என்னை சந்திச்சேன், உண்மையிலே என்னால் ஜீரணிக்க முடியல. என்னடா ராவணேஸ்வரன் இவ்வளோ கேவலம். என்னோட சம்பந்தர் பாடலே எடுத்து பார்க்குறேன். அதில் பார்த்தா ஒரு இடத்துல கொடியவன் ராவணன், ஆவண விரலை ஒன்றி அழுத்திய சிவபெருமானே. அப்போ தான் புரியுது, ஆஹா ஏன் இந்த 60,000 பாடல் அழிக்கும் போது ஏன் சிவபெருமான் அந்த பாடலை காப்பாற்றலன்றதுக்கு அந்த ஒரு கேள்விக்கு எனக்கு அந்த ஒரு பாட்டை பார்த்தோன்னா பதில் கட்சிச்சு. ஏன்னா அந்த 60,000 பாட்டிலே ராவணேஸ்வரனை கொடியவன்னு சொல்லியிருக்குது. அப்போ புரியுதா? அப்போ சம்பந்தர் பெரிய பிறவி. அது வந்து கூண்டோட கைலாயம் அடைஞ்சு சாதிக்காததே இல்லை. ஆனாலும் ஏன் இவர் வரணும்னா இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வரணும். இப்போ ராவணேஸ்வரன் வந்து உண்மையை சொன்னோன்னு இப்போ நான் பாடுவேனா? கொடியவன் ராவணன் பாடுவேனா? ராவணேஸ்வரன் வந்தார் போனார்ன்றான் இல்லையா? இதுதான் உங்களுக்கு தேவை. ஆன்மீகன்னா நான் இதை தான் இன்றைக்கு சொல்லணும்னு வந்தேன். நேரடியாக நாமே தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் அப்பொழுதுதான் அந்த உண்மை உண்மையாக இருக்கிறது. ப்ரீ ஆக்குபைட் தாட்ஸ் ஏற்கனவே புத்தகத்தில் படிக்கிறது எல்லாமே பிராமணன். அந்த சீரியலில் பார்க்குறதும் கதையில் பேசும் சாஸ்திரத்தில் இருக்குதுன்றதும் எல்லாமே பிராமணன் போட்டு நல்ல பொய்யும் மெய்யும் ஏம்ப வைத்தா இதுவோ ஒன்றன் மெய்யருள் என்ன பாடுறாரு மாணிக்க வாசு சுவாமிகள். பொய்யும் மெய்யும் அதுலேயும் நல்ல உண்மைகள்லாம் வருது. இந்த ஹரேராம் மாரகிருஷ்ணான்னு பண்ணி பாட்டு பாடி நல்லா இதெல்லாம் பண்ணி கோபிச்சந்தெல்லாம் அவங்கக்கிட்ட கோபிச்சந்தனா டாப்பாக இருக்கும். குவாலிட்டி எல்லாம் டாப்பாக மெயின்டைன் பண்ணி உலகளாவி இதுவாக எடுத்துன்னு போய் எல்லாம் பண்ணுறான். ஆனால் பார்த்தா டப்புக்குன்னு பிராமணர்லாம் எஜமானங்க நான் பிராமின்கள் தான் நாய்ங்க. அந்த நாய்ங்களை மிக்கிற எஜமான பிராமணர்லாம் கடவுள் படைச்சிட்டான்னு முடிச்சிட்டான். சரியா பச்சா எல்லாம் போனவங்களுக்கு எல்லாம் மூஞ்சில் நல்லா கறியை பூசி இப்போ வெளில வர முடியாது. அதில் ஊறி போச்சு. பதிபக்தி. கல்யாணம் கல்யாணம் கனவும் புல்லனாலும் புருஷன் அச்சாலும் பிடிச்சான் அவன் தான் அவங்களுக்கு திட்டானுங்க. ஒற்ற வேண்டியது தான். அவங்களை அவமானப்படுத்திக்கின்னு அவமானப்பண்ணி தான் வாழ்ந்து கிடக்கணும். அதை ஒன்றுமே இப்போ மாற்ற முடியாது. ஆனால் இப்போ எனக்கு என்ன காட்டுது? இது மார்கழி இல்லையா? பூதங்கள் தோறும் நின்றா எணி நல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டு அறியோம் உன்னை கண்டறிவாரே பாட்டார் மாணிக்கவாசு. புலவர்கள் என்ன பாடுறாங்க? பூதங்கள் தோறும் நின்றாய். பூதம்னா தெரியும் இல்லையா? அந்த பூதம் நினச்சிக்காதீங்க. பஞ்சபூதன்றாங்க இல்லையா? நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம், அந்த பஞ்சபூதம். இந்த பஞ்சபூதத்திலையும் நீ இருக்கிற அப்படின்ட்டு அவ்வளோதான் கடவுள். அந்த அந்த பஞ்சபூதம் நம்ம உபயோகமாக இருக்கிற அதை கடவுளோடு நினச்சி கும்பிடணும் சொல்லிட்டு கும்பிட்றாங்க. இவங்கள் தான் புலவர்கள். பண்டிதர்களை தான் தமிழில் பிராமணன் தான் பிராமண பண்டிதர். புலவர்கள் பூதங்கள் தோறும் நின்றாய் அவ்வளோதானே தவிர நீ போக்கிலன் வரவில்லை. நீ போகிறதும் கிடையாது வரதும் கிடையாது. நீ மனிதர்களை போல் ஒரு இயக்கமாக அப்படிலாம் இருக்கிறது கிடையாதுன்னு அவங்க புலமையாக பாடுறான், சாஸ்திரம் எழுதுறான். அப்புறம் அதிகபட்சமாக என்ன செய்கிறான்? கீதங்கள் பாடினர் ஆடினர். புரியுதா? என்ன கீதங்க பாடினாரு? ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு ஒரு உங்களுக்கெல்லாம் ஒரு குஷியோட ராம ராம ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே பாட ஒரு குஷியாக இருக்கும். அப்போ நீங்கள் எல்லாம் போனோம் என்னதான் சுவாமி பஜனை தான் இல்லையா? நான் அப்படியே மெய்சில் உங்களுக்கு நேரம் போகிறதே தெரில. எல்லாருமே அப்படியே ராம ராம ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே அப்படின்னு பாடினே வந்துட்டான். கீதங்கள் பாடுதல் ஆடுதல் இந்த அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அதுக்குன்னே செலக்ட் பண்ணுவோம். ஒரு நல்ல ஒல்லியாக இருக்கிற பசங்களை நல்ல டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கிற பசங்களை எடுத்துனா அவங்க கொண்டு அப்படியே வந்து நின்றுக்கின்னு அவன் டங் 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 ஆச்சுன்னு அப்படி ராம ராம அவன் ஆடுறதுங்கிட்ட பார்க்கணும். ரொம்ப சூப்பர் ஆடுறானே மாணிக்கவாசகர்னா. ஏன் காஞ்சிபுரம் தமிழில் நீசா பாஷைன்னு சொல்லி அதை அழிக்கணும் முற்பட்டா தெரியுதா? அவங்களுடைய அழிப்புலாம் இப்படி பார்த்தீங்கன்னா நேரடியாக வெளிப்படையாக செய்ய மாட்டாங்க. இன்னொரு பக்கம் அப்படியே புலவர்களுக்கு சம்மானம் கொடுப்பாங்க, பட்டம் கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க, அதில் மயக்கி வச்சுருப்பான். கேட்டால் உள்ளே தமிழ் வளர்க்குறோம் நாங்க அப்படின்னு ஆர்குமெண்ட்ஸுக்காக வச்சு அப்புறம் அதனால தான் அந்த கடவுள் அருள் இருக்கிறவங்க தான் உள்ளே என்ன நடந்து காட்டுறவங்க கடவுள் தான். அப்போ தான் இந்த மாதிரிலாம் நீச்ச பாஷை பாவமொழியான். நீச்ச பாஷைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? தமிழ் வந்து பாவமொழியான்.
அது வந்து பேசக்கூடாது. அந்த தமிழில் பேசிட்டு ஒரு குளிச்சுட்டு ஒரு பூஜைக்கு போகும்போது காஞ்சி பெரியவர் யாருன்னா தமிழில் பேசிட்டு திரும்ப போய் குளிச்சுட்டு வரோம். ஆனால் திட்டு போட்டு போச்சான். பாவமொழியை கேட்டாரான் காதில். கூடவே இருந்த ஒரு ஆள் இலங்கைக்கு தப்பிச்சு ஓடி அங்கேருந்து எழுதிட்டான் எல்லாம். இவங்களை போய் தமிழர் கடவுளான்னு நினைக்கிறேன். அவர் இந்த மாதிரி பண்ணின்னு இருப்பார். நானே எனக்கு அப்படி சொல்லி ஏற்கனவே 5 வாட்டி குளிச்சுட்டேன்டா சமஸ்கிருதத்தில் பேசுகிறான் அவர்கிட்ட. இப்போ வேறு வந்துடுறான், இவனு வேறு நேச பாஷையில் பேசுவானுங்க, என்னால் இன்னும் குளிக்க முடியாது, ஏதாவது சொல்லி அமுச்சுட்டு வரான். புரியுதா? ஏன் அழிக்கிறதுக்கு முற்பட்டார்? புரியுதா? தமிழில் இருந்தால் நம்ம அர்பிசம்பலம் குப்சாமி ரங்கசாமி சுப்பனும் குப்பனும் கூட உண்மையை தெரிஞ்சுப்பான். ஏன் இது தமிழில் இதெல்லாம் புரியுது. கீதங்கள் பாடினர் ஆடினர் அல்லால் கேட்டறிய உடை கண்டறிவார். ஐயா இவனுங்க நல்லா ஆடுறானுங்க பாடுறானுங்க தான், ஆனால் இவனுக்கு கடவுளுக்கு தெரியாதுரா. சாதாரண ஆளும் தெரிஞ்சுப்பான். அப்போ தெரிஞ்சுன்னா இவங்களுக்கு எங்கன்னா வேல்யூ இருக்குமா? அவர் பெரிய அவர் போகிறார் அதெல்லாம் இருக்கட்டும் முடியாது. என்ன பண்ணுவோம், நல்லா போட்டு போடுவோம், ஓடுவோம், அப்படியே பஜனை பண்ணிக்கலாம். பஜனைலாம் பண்ணிட்டு இருக்கட்டும். கடவுளை தெரியுமோ இருக்கு, கேட்டறியோ முனை கண்டு அறிவாரே. கடவுளை காண வேண்டும், கடவுளை அறிய வேண்டும். இது இருக்குதா? நம்ம ஆளுங்க மூச்சுனான்னு. ஆனால் தமிழை சுத்தமாக இதெல்லாம் சேர்ந்து அழிஞ்சு போயிடும். அழிஞ்சு போயிட்டு நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் யாஷிகா பாஷிகா அம்பாள். புரியுதா? நான் நிறைய சொல்லணும்னு நினச்சேன். என்ன எப்போ வழக்கம் போல் நேரம் இல்லை. ஆனால் பரவாயில்ல, சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. இன்னொரு கொடுமை நடக்குது, அது சொல்லணும்னு நினச்சேன். இந்த கிராமத்து பூசாரிங்களுக்கெல்லாம் சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்குறாங்களாமே. இந்த மடத்தில் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு வார பேச்சு சமஸ்கிருதம் மந்திரம் சொல்லி அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்தோம். நம்ம கிராமத்து பூசாரிங்கெல்லாம் அவங்க தமிழில் கல்யாத்தா மாரியாத்தா நீயே போற்றின்னு படித்தது போயிட்டு கோலியாத்தா ஹாய் மாரியாத்தா ஹாய் நீ தான் ஹை நாங்களாம் லோ இப்படின்னோடனே அவங்களுக்கு ஒரு குஷி. சமஸ்கிருதம் மந்திரமா நோவுனுக்கு ஓதுறான். உனக்கு என்ன வேணும்? சமஸ்கிருதத்தில் நோவுனுக்கு சொல்லி ஓடுறான். சமஸ்கிருதம் கொத்துன்னு வந்துட்டார். உங்கள் மடத்திலே கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நீ போய் ஏம்மா மாரியாத்தா நீ தம்மா பார்த்துக்கணும். மழை மாறின்னா மழை பொழியல்னா நாங்கள் எங்கம்மா பிழைக்க முடியும், நீ தம்மா நான் நல்லா மழை பொழியணும். இப்படி வேண்டது எப்படி இருக்குது? அவன் இந்த மாதிரி சொல்லிவிடுவான். யாஷிகா மாரியாத்தாக்கு என்ன சமஸ்கிருதம் எனக்கு தெரியல இல்லையா? இது திருவண்ணாமலை தான். உண்ணாமலை அம்மனுக்கு அரோஹரா, உண்ணாமலையா இருக்கு ஒரு அரோஹரா, உண்ணாமலை அம்மா நிதமாக கண்ணு திறக்கணும் அப்படின்னு வேண்டது போய் கற்றுன்னு வந்துட்டான். ஹாய் உண்ணாமலை அம்மன் எச்ச பாஷை பாவ பாஷை அதில் பேசுது. அப்போ என்ன சொன்னார்? ஹே சக்கத்திரச்சக்கி அப்பீத்த குச்சாம்பிக்கே. நீங்கள்லாம் உண்ணாமலை அம்மன் நீங்கள் சொல்லக்கூடாது. உண்ணாமலை சிரிக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லாமே கவனிக்கிறாங்களே பெரியவங்களாம். என்ன நல்லா சில சமயத்தில் பெரியவங்களே சிரிச்சிருவாங்க. நான் சொல்லுவேன் அவங்களே சிரிக்கிறாங்க. என்னடா போட்டு கலக்குற வேறு வழி கிடையாது. அவங்க தான் சொல்லி அனுப்புகிறேன், போட்டு கிழின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. விடாத சொல்லிட்டு. ஏன்னா இது கிழி தான் ஆள் கிடையாது. அப்படியே விட்டு போட்டால் இவங்க இதெல்லாம் இப்போ கிராமத்து பூசாரிங்கள் இதெல்லாம் சொல்லி வச்சு எல்லாம் போய் கச்சாமுச்சான் ஆகிடும். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகம் எனக்கு அது நிச்சயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிராமத்து பூசாரிங்க ஒழுங்காக கல்யாத்தா மாரியாத்தான் பூ போட்டு பூஜை பண்ணால் அந்த கிராம தேவதைகள் அங்கே இருக்கும். இவங்களை சமஸ்கிருதத்தில் பேச பண்ணி சமஸ்கிருத மந்திரம் சொல்ல விட்டு யாஷிகா ஹை போஷிகா ஹை அப்படின்னு போட்டானுங்களாம். நான் எனக்கு ஷூராக தெரியும் அந்த கிராமத்து தேவதை அங்கேருந்து கிளம்பிடும் இருக்காது. ஒன்றா ஒரு பாப்பாரம் ஆவிங்க பூந்துக்குதுங்க. அதை நான் சொல்லி இருக்கேன்னா காஞ்சி பெரியவர் ஏமாத்திடுச்சிங்க. அவர் மறைஞ்ச பிறகு அவரு என்கிட்ட சொன்னது ஏமாத்திடுச்சிங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார். நான் சொன்ன கிளாஸ்லாம் கேட்டோன்னா அப்புறம் தான் அவருக்கே புரியும். அம்பாளுக்கு பதிலாக அந்த இடத்துல இதுங்க பிராமண பெண் அவங்க பூந்தோம் நம்ம அம்பாள் வர கொடுத்துட்டேன் அப்படின்னிடும். வேறு காந்தியை கொள்ளலாம் போ. புரியுதா? ரமணரா இப்போ அமைதிப்படுத்திட்டு அதுக்கு பேர் அவங்க வச்சுக்கிற பேர் அமைதிப்படுத்திட்டான். இப்போ தான் உங்கள்கிட்ட சொல்கிறோம் அமைதிப்படுத்திடு அப்படின்னு உத்தரவு கொடுத்து தான் நினச்சின்னு இவர் பண்ண வேலை எல்லாம். அது நான் வகுப்பில் சொன்னோன்னு தான் அவருக்கு புரியும். ஏமாத்திச்சுக்கின்றார். அவருக்கா புரியல ஏன் மேலே அது பிசிறி அடிச்சாங்கன்னு. அப்புறம் வகுப்பு கட்டும் அவருக்கு புரியுது. ஏமாந்து போய் அம்பாள் உத்தரவு கொடுத்துட்டு தான் நினச்சிட்டு இவர் என்ன அந்த வேலை செஞ்சாரு தெரியல. நம்மளுக்கு செஞ்ச இந்த 1-2 தான். புரியுதா? அதனால் நீங்கள் உங்கள் கிராமத்து கோயில் தேவதைங்களை காப்பாற்றிக்க வேண்டியது அவங்கவுங்க கடமை பொறுப்பு. என்னை ஒம்படிக்காதீங்க. உண்மையை வரைக்கும் சொல்கிற வேண்டியது தான் என் வேலை. அதெல்லாம் இல்லையா? இவ்வளோ நாள் கல்யாத்தா மாரியாத்தான்னு சொல்லி
கேட்டு அது ஏதோ ஒரு அனுகிரகம் பண்ணத்தோடு தானே இன்றைக்கி அங்கங்கே நெருப்பு சட்டி தூக்குறதும் வேப்பஞ்சாலை கொடுக்குறதும் அம்மனுடைய இது பிரசித்தமாக இருக்குது. யாருன்னா விட்டு கொடுக்குறாங்களா? அம்மனுக்கு தனியாக பிரச்சாரம் நடத்துகிறாங்களா? கோழியோத்தோ மௌரியோத்தோ அவருக்கு இன்றைக்கி பெரிய பூஜை நடக்குது, வந்துருங்க போங்க வாருங்க, யாரும் சொல்ல ஓடுறாங்களா? அது அம்மன்டான்னு சொல்லிட்டு. அப்போ கிராமத்து தேவதைங்க எனக்கு அந்த ஒரு சந்தேகம் இருக்குது. தயவு செஞ்சு அந்த கிராமத்து பூசாரிங்கிட்ட இல்லமானப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லவான தமிழ் சொல்லு, அங்கே ஆந்திராலையா தெலுங்கில் சொல்லிக்கிட்டோம், அங்கே கேரளாவில் மலையாளம் சொல்லணும், அதுக்கிட்ட போகணும். ஏன்னா அங்கங்கே இருக்கிற தேவதைகள் அந்தந்த ஊர் மொழி பாஷை இருக்கும். அதுக்கு இயற்கையான உணர்வு தான் தேவை இல்லையா? நம்ம அம்மான்னுவோம், மலையாளத்தில் அம்மேன்னுவோம், அவ்வளோதான் இல்லையா? மலையாளத்தில் தான் என்கிட்ட பேசினாங்க, மஞ்சமாத போகாம்பற அப்படின்னாங்க, போவாத சொல்கிறேன் கேளு அப்படின்னு அர்த்தம். அதனால் இயற்கையாக அவங்கவுங்க எல்லாம் வளர்ந்து அவங்க தெய்வ நிலை அடைஞ்சு அந்த எல்லாம் காப்பாற்றினுக்கிறாங்களா, அதை விட்டுட்டு புதுசாக இப்போ உண்ணாமலை கிட்ட உண்ணாமலை கிட்ட யாராவது போய் நீங்கள் போய் பௌர்ணமி கீழ்வனம் சொல்லிட்டு அங்கே போய் ஹே அம்பே ஜகத்தரச்சிக்கி அப்பீத்த குச்சாம்பிக்கே அப்படின்னா உண்ணாமலை பக்கு பக்குன்னு சிரிப்பாங்க. அவங்க சிரிப்பு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அங்கே தான் வந்து இன்னும் புதுசாக நன்மை பண்ணுதுங்க. இவங்க பண்ணுற வேலை சம்ஸ்காரத்தை பரப்புறன்ற பேரில் இயற்கையான உணர்வு தான் கடவுளுடைய பக்தியை தவிர இதெல்லாம் கிடையாது. இவன்களை நம்பி கிராமத்து தேவையில் கோட்டை விட்டுற போகிறீங்க. உண்மையிலே நான் சொல்கிறேன், ஆஞ்சநேயர் பிறந்தனால சொல்கிறேன், குரு கட்டிய ஆஞ்சநேயர் கோயிலில் மிகப்பெரிய ஆஞ்சநேயர் வெண்மையான ஒளி உருவத்தோடு அங்கே பிரதிஷ்டை ஆனார். அதுக்கப்புறம் அவர் மறைஞ்ச பிறகு திடீர்னு ஒரு நாள் எனக்கு காமிச்சாங்க, பார்த்தா ஆஞ்சநேயர் அங்கே அதுலேருந்து ஒரு 2 அடி விலகி நின்னார். வெளியே அப்போ தான் நானே பார்த்தேன், வெண்மையான ஒரு விலகின. அப்புறம் நம்ம அன்பரில் கேட்டதுக்கு மந்திரவாதிகள் எடுத்து வந்து ஏதோ பண்ணுறோன்னு அங்கே என்ன பண்ணாங்க. ஆஞ்சநேயர் விலகிட்டேன். நான் நிறைய பேர்கிட்ட சொன்னேன், நம்ம அன்பரில் அங்கே ஆஞ்சநேயர் கோயிலில் ஆஞ்சநேயர்னு போகாதீங்க, அது அந்த மந்திரவாதிங்க இருக்குன்னா வேறு ஏதாவது ஒரு ஸ்பிரிட்டு அது உள்ளே இருக்கும். புரியுதா? இந்த பாப்பானுங்க செய்கிற ஆன்மீக கெடுதி கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அவனுக்கே தெரியாது. பெரிய அறிவாளித்தனமாக செய்த நினச்சின்னு மூடத்தனத்தை செய்கிறானுங்க. இப்போ திரும்பவும் பிரம்மேந்திர வர வச்சு திரும்ப அவ்வளோ பெரிய ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை பண்ண முடியுமாங்க? விலகண்டு தான். புரியுதா? அவ்வளோ கெடுதி நடக்குது. அப்போ நான் அதை சொல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்? உண்மை தெரிஞ்சு நான் சொல்லாமல் என்ன பண்ணுவேன்? நானாக கெஸ் பண்ணி நான் சொல்கிறது. அதுதான் திரும்ப சொல்கிறேன், நேரடியாக தெரிந்த உண்மைகளை மட்டும் நான் பேசுகிறேன். நீங்களும் ஆன்மீகன்றது நீங்களும்னா இந்த சொற்பொழி கேட்குறவங்க வேறு நிறைய ஆன்மீக தேடல் உள்ளவங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க கூட சரி, சொந்தமாக நேரடியாக அனுபவம் பெறாதவரை நீங்கள் கடவுளை பற்றி பேசாதீங்க. அந்த மாதிரி ஆஞ்சநேயரை நான் தெரிந்த இன்னொரு உண்மையும் சொல்லிடுறேன். ஆஞ்சநேயர் பிறந்த நாளை தொட்டு எனக்கு உண்மையிலே தெரியாது. ஆஞ்சநேயர் ஒரே ஆஞ்சநேயர் தான் நினச்சின்னுக்கிறேன் நான். ஆஞ்சநேயர் இருக்கிறாரு, நம்ம எங்கே பார்த்தாலும் ஆஞ்சநேயர் சாமி கும்பிட்டு போயிட்டு இருக்கிறோம், ஆஞ்சநேயர் போயின்னு இருக்கிறோம். அப்புறம் தான் ஆஞ்சநேயர் தான் எனக்கு பார்த்தா நிறைய ஆஞ்சநேயர் இருக்கிறான். அது எனக்கு உணர்ந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இது சொல்லிட்டு. அதில் வருதா போலி ஆஞ்சனியின் வாழை பிடித்து கரகரவென்று சுழட்டி அடித்தவா போற்றி போற்றி, அது மட்டும் வச்சுட்டு அது என்னன்னே என்னங்க தெரியல. ஆஞ்சநேயர் உருவம் மாதிரி டிட்டோவாக ஒரு ஆஞ்சநேயர் வாழை பிடிச்சி சுழட்டி அடிச்சு தான் நான் கீழே தூங்கி நிற்கிறேன். உரம் மூட்டையில் உரம் உருளத்தில் வர வேண்டும் சொல்லி என்னை இங்கே வர வச்சார். அது மட்டும் நான் கூட போலி ஆஞ்சநேயர் இருக்குதுன்னு தெரியுதா? நான் ரொம்ப டீப்பாக அது உள்ளெல்லாம் போகலாம். அது என்ன போலி, அது என்ன ஏது, அவங்க என்ன, அது எனக்கு தெரியாது இன்னி வரைக்கும். ஆனால் சொந்த அனுபவம் என்ன காட்டுது? உண்மையான ஆஞ்சநேயர் இருக்கிறாரு, ஆஞ்சநேயரை போல டிட்டோவாகிற போலி ஆஞ்சநேயர் இருக்கிறார். அப்புறம் ஒரு கனவுல மட்டும் காட்டுச்சு, ராவணேஸ்வரன் வந்து படுத்துனுக்கிறார் ஒரு பெட்டில். அங்கே இந்த போலி ஆஞ்சநேயர் போயிட்டு நான் தான் ஆஞ்சநேயர்னு சொல்கிறார். சொன்ன உடனே நெஜ ஆஞ்சநேயர் வந்துடுறாருங்க. வந்த உடனே இல்லை அது போலி ஆஞ்சநேயர், நான் தான் உண்மையான ஆஞ்சநேயர். 2 பேருக்கு சண்டே நடக்குது. சண்டை நடந்து அந்த ஆஞ்சநேயரை கழிச்சுட்டு அவர் நிரூபிக்கிறார் அந்த உண்மையான ஆஞ்சநேயர். அந்த காட்சி கூட ஒரு நாள் வந்தது. என்னடா இது? அப்போ இன்னொன்னுமோ இருக்குது இல்லையா? பாப்பாங்க சொல்கிற ராமாயணமும் ரொம்ப மோசம். புளிவி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆங்கிள் மேட்ச் படிச்சவங்களுக்கு தெரியும். ஒரு கோடு மேலே இன்னொரு கோடு 0 டிகிரியில் இருந்தால் தான் பேரலல் அது. அப்புறம் ஒன்று மேலே ஒன்று மெர்ஜாகவும் ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல சும்மா ஒரு 1 டிகிரி 1/2 டிகிரி கொஞ்சோண்டு ஆங்கிள் காட்டிட்டேன். அப்போ அந்த ஆங்கிள் இது போக டைம் ஃபேக்டர் இல்லை, அது போக தான் 2 கேப் பெருசாக போய்டும். அது மாதிரி பாப்பான் புழு சின்னோண்டு புழு எங்கேயோ புழு வந்து, ஆனால் அது காலம் போக பெரிய புழுவாகி நிற்கும். அவ்வளோ ஆபத்து இருக்குது அதில். அதனால் அதை நான் சொல்லணும், அந்த ஆஞ்சநேயர் பிறந்தநாளாக இருக்கவே
அந்த ஆஞ்சநேயர் உண்மையிலேயே போலி ஆஞ்சநேயர். அது இல்லாமல் நல்ல ஆஞ்சநேயர்லேயே இன்னும் நிறைய ஆஞ்சநேயர் இருக்கிறாங்க. அப்போது நான் பார்த்தேன், ஒரு ஆஞ்சநேயர் பச்சை கலரில் படுத்த கோலத்தில் மெதுவாக அப்படியே காற்றுல பறந்து வர மாதிரி வந்து அப்படியே என்ன பாசம் தான் டக்குன்னு நிற்கிறார். என்ன ஒன்று அப்புறம் என்ன சொல்கிறார், அவரு தனக்கு தானே பேசிக்கிறார். என்னன்னா, இவ்வளோ நாள் நான் தான் ஆஞ்சநேயர் நினச்சின்னு இருந்தேன், ஆனால் என்னை விட பெரிய ஆஞ்சநேயர் ஒருத்தர் இங்கே இருக்கிறாரு, அவரால் ஜீர்ணிக்க முடியல. ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இது, நான் தான் ஆஞ்சநேயர்னு இவ்வளோ நாள் நான் நினச்சின்னு இருந்தேன், ஆனால் இங்கே என்னை விட பெரிய ஒரு ஆஞ்சநேயர் இருக்கிறாரு, அவரால் பலமுறை திரும்ப திரும்ப சொல்கிறார், என்னால் நம்பவே முடியல, ஜீரணிக்க முடியல சொல்லிட்டு மெதுவாக திரும்பி போகிறார். அதை பார்த்தேன் நான். அப்போ நல்ல ஆஞ்சநேயர்லேயே கூட அந்த பெரிய ஆஞ்சநேயர், ஆனால் என்னை விட பெரிய ஆஞ்சநேயர் இருக்கிறாருன்னு சொல்கிறார் அவரே. அப்போ அதுலேயும் அப்போ இன்னொரு ஆஞ்சநேயர் அவருக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு தெரியுது. அது வரையும் நான் தான் ஆஞ்சநேயர்னு நினச்சின்னு இருந்தேன் சொல்கிறார் அவர். என்னோட பெரிய ஆஞ்சநேயர் எப்படி என்னால் ஜீரணிக்க முடியல, எனக்கு இது இவ்வளோ நாள் தெரியும், எப்படி இதுன்னு அவராலேயே அதை ஜீரணிக்க முடியல. புரியுதா? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் தான் நான் சொல்லுவேன். புரியுதா? அதை வச்சு குக்கப் பண்ணி அதை ஒரு கதை எழுதி அதை அப்புறம் பார்ப்போம் மேலே அதை உடனே போட்டு சீரியலில் போட்டு எல்லாரையும் குழப்பறது, அதில் காசு சம்பாதிக்கிறது, அதெல்லாம் அவன் வேலை. ஆனால் அவங்களுக்கு உண்மையை சொல்ல வருது, ஆஞ்சநேயரில் அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆஞ்சநேயரில் பல ஆஞ்சநேயர், போலி ஆஞ்சநேயரே இருக்காங்க. நல்ல ஆஞ்சநேயரில் கூட தன்னை விட பெரிய ஆஞ்சநேயர் இங்கே இருக்கிறாருன்னு சொல்லி அவர் மெதுவாக திரும்பி போனதையும் நான் பார்த்தேன். இதெல்லாம் ஆஞ்சநேயர் பிறந்த நாள். மீதி எல்லாம் நான் ரொட்டீனாக சொல்கிறதே தானே. அதை எனக்கு அருள் செய்த விதங்களெல்லாம் நான் போற்றியாக எழுதி வைத்திருக்கிறேன். அதை நீங்கள் போற்றியாக நீங்கள் படிக்கிறீர்கள். விருப்பம் உள்ளவர்கள் வீட்டில் அதை போற்றி ஆஞ்சநேயர் போற்றி படிக்கும்போது இந்த போற்றிகளை படியுங்கள். ஏன்னா அது உண்மையை மாத்திரம் தான் எழுதியிருக்கேன். அதனால் அது சரியாக உங்களுக்கு இருக்கும். ஆஞ்சநேயருடைய பிறந்த நாளான இன்று உங்கள் அனைவருக்கும் ஆஞ்சநேயர் பெருமானுடைய ஆசீர்வாதம்.